இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அருமையான எங்கள் சபையாரை இந்த காலை வேளையிலே தேவனை ஆராதிக்கும்படியாக உங்கள் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன். நம்முடைய ஆண்டவர் சமூகத்திற்கு மாத்திரமல்ல, தூரத்திற்கும் தேவனாய் இருக்கிறார். எனவே நாம் ஒருமுடப்பட்டவர்களாய் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறோம். நாம் எங்கெல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோமோ அங்கெல்லாம் நம்முடைய ஆண்டவர் கடந்து வருகிறார். அவர் இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவன். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பரிசுத்த பிதாவே, நீர் எத்தனை நல்லவர் ஆண்டவரே, நீர் எத்தனை நல்லவர் ஆண்டவரே. கிருபையாய் எங்களை காக்கிறீர், கிருபையாய் எங்களை நடத்துகிறீர். உம்மை பாடுகிற பொழுது, உம்மை துதிக்கிற பொழுதெல்லாம் உங்களுடைய பிரசன்னம் எங்களை மூடுகிறது ராஜா. ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னம் எங்களை நினைக்கிறது ஆண்டவரே. நாங்கள் உண்மை ஆராதிக்காமல் நாங்கள் யாரை ஆராதிக்க போகிறோம் ஆண்டவரே. நம்முடைய ஜீவனை எங்களுக்காக வழியாக கொடுத்தினே. இப்பொழுது நம்முடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் கூடுமை ஆராதிக்கிறார்களோ அங்கெல்லாம் தேவனுடைய மகிமை பிரசன்னம் இறங்கி வரட்டும் ராஜா. இந்த ஆராதனை ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாய் கர்த்தர் மாற்றுகிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நல்லவர். ஆமென். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் முடியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வந்து எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மை
என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே, என்னையும் உம்மோடன் சேர்த்துக் கொள்ள எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே, என்னையும் உம்மோடன் சேர்த்துக் கொள்ள எனக்காக மீண்டும் வருவீரே. முடியும் வரை என் ஜீவன் பிடியும் வரை என் சுவாசம் முடியும் வரை ஆராதிப்பே என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிடியும் வரை என் சுவாசம் முடியும் வரை அவரை ஆராதிக்கவே கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். அமைச்சர் அல்லேலூயா. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை நாம் உயர்த்த போகிறோம். அமைச்சர் அல்லேலூயா. நாம் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. நம்மை தோளில் தூக்கி சுமந்த அந்த அன்பை நான் மறப்பேனோ? என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். ஆமென். சேர்த்து கர்த்தரை உயர்த்தி நன்றி நிறைந்த இதயத்தோடு என்னை தோழி தூக்கி
அவர் நாமம் உயர்த்துவே. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர். சேர்ந்து சொல்லுவோம். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் போக்கிலும் எந்த மரத்திலும் என் இயேசுவை பாதுகாப்பு. என் போக்கிலும் எந்த மரத்திலும் இயேசுவை பாதுகாப்பு. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குமே. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்கு. சேர்ந்து சொல்லுமா. என் இயேசு நல்லவர், நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு அவர் இயேசு பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு அவர் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்திய வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்திய வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர். சொல்லுவோம். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு பெரியவர், இயேசு பரிசுத்தர். ஹல்லேலூயா. ஆமென். இயேசு நல்லவருங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மீது நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியமா. ஹல்லேலூயா. சிங்க கபியில நம்மை காப்பாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். தானியேல் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டது நிமித்தமாக அவனை சிங்கக்கவியிலே தூக்கி எறிந்தார்கள். ஆனால் தானியேலின் தேவன் எல்லா சிங்கங்களின் வாய்களையும் அவர் கட்டி போட்டு அவர் தம்முடைய தாசனை பாதுகாக்க என் ஆண்டவர் போதுமானவராக இருந்தார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த ஆண்டவருக்காக நீங்கள் படுகிற பிரயாசங்கள் விருதாவா இராதென்று அறிந்து ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரியுங்கள். வேதம் சொல்லுகிறது, சிங்கத்தின் மேலும் விரிய பாம்பின் மேலும் நீ நடந்து பாட சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். ஹல்லேலூயா. இந்த தெய்வத்தை நாம் உயர்த்தி பாடுவோமா? சிங்கக்கெபியில் நாம் என்னை நினைக்க
வந்தாலும் புது சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் புது சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் பெற்றேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குவே. ஆவியினால் யுத்தம் பெற்றேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குவே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர் சொல். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கத்திலோ சூழலிருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கத்திலோ சூழலிருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாது. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாது. அற்புதம் எனக்காக செய்பவர், என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர், என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கத்தேவியோ சூழ்ந்திருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கத்தேவியோ சூழ்ந்திருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாது. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாது. அற்புதம் எனக்காக செய்பவர், என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர், என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கத்திலோ சூழ்ந்திருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கத்திலோ சூழ்ந்திருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கத்திலோ சூழ்ந்திருப்போ அவர் என்னை காத்திடுவார். அறிவிடுவோமா? சிங்கத்திலோ சூழ்ந்திருப்போ அவர் என்னை காத்திடுவார். அல்லேலூயா. நாம் யாவரும் எழுப்பி நின்று ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் யாருடைய வாழ்க்கையில் எல்லாம் கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் காத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, ஒரு அற்புதத்தை உனக்காக செய்கிறவர், உன்னை அதிசயங்களை காண செய்கிறவர், உன் கண்களை அதிசயங்களை காண செய்கிறவர். எனவே இந்த ஆராதனை நேரத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எனக்கு அதிசயத்தை செய்யுங்கப்பா, எனக்கு அதிசயத்தை செய்யுங்க ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா.
அஞ்சிடே கர்த்தரை நோக்கி
தேவன் நீ கண்களையே எடுப்பே நன்மையும் கிருபையும் என்னை என்றும் தொடருமே என் இருதயம் உம்மையே சார்ந்திருக்கும் உம்மில் நான் செழித்திருப்பேன் நன்மையும் கிருபையும் என்னை என்று தொடரும் என்னை கடைசி ஆராதனையிலும் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். இந்த ஆன்லைன் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு மாதமும் நம்ம ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த மாதமும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள் என்ற வசனத்தின்படி
ஏசாயா 37:31 வசனத்தை நாம் வாசிப்போம். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். அப்போ ஒரு மரத்தை குறித்து தான் இந்த இடத்துல நமக்கு சொல்லப்படுகிறது. அப்போ அந்த மரமானது நம்ம பெரிய மரமாக இருக்குது. ஒரு ஆலமரத்தை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம், இது எவ்வளோ பெரிய மரமாக இருக்குது, இது அசையாது, கீழே விழுந்துடாது, இது யாராலும் என்ன பண்ண முடியாது, சாய்த்து விட முடியாது என்று சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், அதிகமாக ஆலமரத்தை குறித்து பேசுவோம். ஆனால் சாதாரண முருங்கை வரும், ரொம்ப மெலிசான மரத்தெல்லாம் பார்த்து என்ன சொல்லுவோம், இதெல்லாம் சீக்கிரமாக விழுந்துருங்க, இதெல்லாம் ஒன்றுமே எதுவுமே பண்ண முடியாது, சும்மா காற்றடிச்சாலே என்ன ஆகிடும், கீழே விழுந்துரும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன நினைப்போம், அற்பமாக நினைப்போம். ஆனால் அந்த ஆலமரம் கூட கீழே விழுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த அற்பமாக நினைக்கிற ஒரு சில மரங்கள் எவ்வளோ காற்று அடித்தாலும் எவ்வளோ மழை பெஞ்சாலும் நிற்கக்கூடியதாக இருக்கும். அநேக நேரங்கள் நம்முடைய கண்களினால் பார்க்கறது என்னன்னா, இவங்கெல்லாம் அற்பமானவங்க, இவங்களாலலாம் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு நினச்சி தான் நம்ம என்ன பண்ணிடுறோம், அற்பமாகவே பார்த்து அவர்களை அசட்டை பண்ணி விடுகிறோம். அப்போ நம்ம கீழே வேர் பற்றி இருந்தால்தான் மேலே கனி கொடுக்க முடியும். அப்போ ஒரு சிலரை குறித்து நம்ம வேதத்துல யாரெல்லாம் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுத்தார்கள் அப்படி நம்ம ஒரு சிலரை குறித்து நம்ம பார்க்க போறோம். யோசேப்பை குறித்து ஆதியாகமம் புத்தகத்துல 49வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். யோசேப்பு கனிதரும் செடி, அவர் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யோசேப்பு கனி தரும் செடி என்று யார் சொல்றாங்க, யோசேப்புடைய தகப்பன் சொல்றாரு. ஆரம்ப நாட்களில் பார்த்தீங்கன்னா யோசேப்பை குறித்து யார் இப்படிப்பட்ட காரியத்திலெல்லாம் சொல்லலை. ஏன் தெரியுமா, ஆதியாகமம் புத்தகம் 37:5 வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 37:5 வசனம். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யோசேப்பு சொப்பனம் காண்கிறவனா இருந்தான். அதை வெளிப்படையாய் சொன்னது நிமித்தம் என்ன பண்ணாங்க, பகைக்க ஆரம்பித்தார்கள். தன் தகப்பனிடத்தில் தன் சகோதரிடத்தில் அவர் எப்படி இருந்தாரு, வெளிப்படையா இருந்தார். அநேக நேரத்தில் நம்ம என்ன சொல்றோம்னா, நான் வெளிப்படையாக தானே பேசுறேன், நான் வெளிப்படையாக தானே என் உணர்வுகளை உணர்த்துறேன், நான் நிறைய காரியங்களை எல்லாவற்றையும் நான் வெளிப்படையாக தானே பேசுறேன், எதையும் மறைச்சு பேசலையே, ஆனால் அப்படி சொல்லும் பொழுது தானே என்னை பகைக்கிறாங்க நீங்க நினைக்கிறீங்க. ஆனால் யோசேப்பு இந்த இடத்துல ஒருவேளை உங்களுக்கு நீங்க சொல்லி கொண்டு இருக்கீங்கல்ல, நான் வெளிப்படையாக தான் பேசிட்டு இருக்கேன், நான் எதையும் மனசுல வச்சுட்டு நான் பேசல, நான் எதையும் மறைக்கல அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஆனா அதே போல யோசேப்பு எப்படி இருந்தாரு, குடும்பத்துல வெளிப்படையா இருந்தாரு, சகோதரிடத்துல வெளிப்படையா இருந்தாரு. அப்படி வெளிப்படையா இருக்கும் பொழுது அவருக்கு வந்த பாதிப்பு என்ன, சகோதரர்கள் பகைத்தார்கள். அநேக நேரங்களில் நம்ம வெளிப்படையா பேசும் பொழுதுதான் என்ன பண்றாங்க, நிறைய பேர் நம்மள பகைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பகைக்க ஆரம்பித்தார்கள், அடுத்து என்ன பண்ணாங்க, பொறாமப்பட்டாங்கன்னு வாசிக்கிறோம். அவர் மேல என்ன பண்ணாரு, யோசேப்பு மேல பொறாமப்பட்டாங்க. அப்போ பகைக்கவும் ஆரம்பிப்பாங்க, பொறாமைப்படவும் ஆரம்பிப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அவனை கொலை செய்ய நினைத்தார்கள். என்ன செய்ய நினைத்தார்கள், கொலை செய்ய நினைத்தார்கள். இப்படி நினைக்கும் பொழுதுதான் வேண்டாம், அவனை என்ன பண்ணிடலாம், வெற்று போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, வேற இடத்துல எகிப்துல விற்று போடுறாங்க. அப்படி விற்று போடும் பொழுது தகப்பனிடத்துல என்ன பண்றாங்க, பொய் சொல்றாங்க. யோசேப்பு குடும்பத்துல எப்படி இருந்தாரு, வெளிப்படையா இருந்தார். வெளிப்படையா இருந்ததுனால அவருக்கு வந்த என்ன பாதிப்புகள் பார்த்தீங்கன்னா, சகோதரர் என்ன பண்ணாங்க, பகைக்க ஆரம்பிச்சாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், அநேக நேரத்தில் நான் வெளிப்படையா இருக்கிறதுனால என்னை எல்லாரும் பகைக்கிறாங்களே, என் மேல பொறாமப்படுறாங்களே, ஏன் இப்படி பேசுற நினைக்கிறாங்களே இருக்கீங்க. ஆனா யோசேப்பு வெளிப்படையா இருந்தாரே தவிர நம்ம யோசிக்கிற மாதிரி யோசேப்பு யோசிக்கவே இல்லை. நம்ம வெளிப்படையா இருந்தனால நம்ம சகோதரர் நம்ம பகைக்கிறாங்க அப்படின்னு யோசேப்பு என்ன பண்ணல, நினைக்கவே இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா யோசேப்பு குடும்பத்தில் எப்படி இருந்தாரு, இப்படிப்பட்ட வெளிப்படையான தன்மையோடு இருந்தாரு. அடுத்து யோசேப்பு பொது இடம் சமுதாயம் வரும் பொழுது ஆதியாகமம் 39வது அதிகாரம் 2-3. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானால், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவருடைய எஜமான் கண்டு என்று வாசிக்கிறோம். அப்போ நம்ம சமுதாயத்துல என்ன பண்றாங்க, நம்மளை கவனித்து கொண்டு இருக்கிறாங்க. யோசேப்பு முதலாவது குடும்பத்துல எப்படி இருந்தாரு, எல்லாவற்றையும் வெளிப்படையா சொல்லுகிறவரா இருந்தார். அடுத்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையான இந்த சமுதாயத்துல எப்படி இருந்தாரு, தன் எஜமான இடத்துல ஒரு சாட்சி பெற்றவராய் இருந்தார். அப்போ இப்படிப்பட்ட சூழல், விற்கப்பட்ட சூழல்ல கூட யார் இருந்தாங்க, கர்த்தர் இருந்தாரு. அப்போ எல்லா மனுஷரும் நம்ம விட்டு கடந்து போகும் பொழுது யார் தான் கூட இருப்பாங்க, கர்த்தர் கூட இருப்பாரு. கர்த்தர் கூட இருக்கிறார் என்பதை யார் கண்டு, எஜமான் கண்டு. நம்ம அநேக நேரத்துல முதல் பகுதியை நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்ம வெளிப்படையா இருக்கும் பொழுது என்னை பகைக்கிறாங்களே, என் மேல பொறாமப்படுறாங்களே, என்னை கொலை செய்ய எத்தனிக்கிறார்களே என்று சொல்லி நம்ம என்ன பண்றோம், புலம்பிக் கொண்டே இருக்கிறோம். ஆனா இதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, கேர் பண்ணவே கூடாது. மற்றவர்களை குறித்து நம்ம இப்படிலாம் என்ன பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு நம்ம நினையாதபடி அவர்கள் மேல எரிச்சல் அடையக்கூடாது. அவருடைய சகோதரர்கள் எப்படி இருந்தாங்க, பகைக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா யோசேப்பு எப்படி இருந்தார், பகைக்க ஆரம்பிக்கல. அந்த எரிச்சல் கூட அவருடைய இருதயத்துல இல்லை. அவங்க சகோதரர்கள் எல்லாம் பொறாமப்பட்டாங்க. ஆனா யோசேப்பு எப்படி இருந்தாரு, பொறுமையோடு இருந்தாரு. இதனால்தான் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இப்ப நாம கர்த்தர் நம்ம கூட இருக்கலன்னா இப்படிப்பட்ட காரியம் நம்மிடத்துல இருக்கா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம மற்ற சகோதரர்கள், நம்மளுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் நமக்கு ஏதாவது ஒரு காரியத்தை அட்வைஸ் பண்ணும் பொழுது, இல்லை ஏதாவது ஒன்று சொல்லும் பொழுது நம்ம எப்படி இருக்கிறோம், எரிச்சல் அடைகிறோமா, இல்லை கோவப்படுறோமா, பகைத்து கொண்டு இருக்கிறோமா, நம்ம இப்படிலாம் இருக்கிறோமான்னு யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நான் யோசிப்ப போல பொறுமையோடு இருக்கிறேன், யார் என்னை பகைச்சாலோ இல்லை யார் என்னை திட்டினாலோ எனக்கு விரோதமா எழுப்பினாலும் நான் எப்படி இருக்கிறேன், பொறுமையோடு இருக்கிறேன்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். ஒருவேளை நான் அப்படி இல்லைன்னா இந்த நாளில கேளுங்க, ஏசப்பா யோசேப்பை போல என்னை மாற்றுங்க. யோசேப்பு தன் சகோதரரால், சொந்த சகோதரர்களால பாதிக்கப்படும் பொழுது கூட பொறுமையோடு இருந்தார். அப்ப சமுதாயத்துல எஜமான் பார்க்கிறார், இவர் எப்படி இருக்கிறாரு, காரிய சித்தி உள்ளவரா இருக்கிறாரு. கர்த்தர் யோசேப்போடு கூட இருக்கிறதை யார் பார்க்கறாங்க, எஜமான் பார்க்கிறாரு. அப்ப நம்ம பொது இடங்களில கூட நம்மளை குறித்து ஒரு நல்ல சாட்சி உருவாகணும். அதுதான் சமுதாயம். நம்ம குடும்பத்துல எப்படி இருக்கிறோம் என்பதை சகோதரர்கள் பார்த்தார்கள். அடுத்து சமுதாயத்தை நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை யார் பார்த்தாங்க, எஜமான் கண்டு. அடுத்து மூன்றாவது பார்த்தீங்கன்னா யோசேப்பு குறித்து பார்க்கும் பொழுது ஆதியாகம புத்தகம் 39வது அதிகாரம் 10ஆம் வசனத்துல பார்ப்போம். ஆதியாகமம் 39 10ஆம் வசனம். நித்தம் யோசேப்போடே இப்படி பேசிக்கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யோசேப்பு குறித்து அவன் தனி அறையில எப்படி இருக்கிறாரு, இச்சை அடக்கம் உள்ளவரா இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். யோசேப்பு எப்படி இருக்கிறாரு, தனி அறையில. எல்லா சூழ்நிலையிலும் தனிமையில் இருக்கும்போது அதிகமான பாவங்கள் உருவாகும். ஆனா இவனுக்கு எல்லா வாய்ப்பும் கிடைத்தும் அவன் என்ன பண்ணல, அதை காரியத்தை அவன் செய்யலை. அந்த தவறான காரியத்துக்கு அவன் என்ன பண்ணல, உடன்படல. ஆனா அவங்களுடைய சகோதரர்களை குறித்து பார்த்தீங்கன்னா அவங்க பலவிதமான தவறுகளில ஈடுபட்டார்கள், இச்சையடக்கம் இல்லாதவர்களாய் காணப்பட்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனா யோசேப்பை குறித்து பார்க்கும் பொழுது இந்த இடத்துல இச்சை அடக்கம் உள்ளவரா இருந்தார். இந்த இடத்துல பாவம் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டாரு, தன் வஸ்திரத்தை விட்டு கூட என்ன பண்ணிட்டாரு, வெளியே வந்துட்டாரு. அப்ப அநேக நேரத்தில் நம்ம குறித்து யாராவது குற்றம் சாட்டும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமா? யோசேப்பு நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த இடத்துல அந்த சகோதரி வந்து சொல்லும் பொழுது அவன் ஒண்ணுமே பேசல. என் நீதி, நான் சரியானவன், நான் பாவம் செய்யல, நான் தப்பு செய்யலன்ற ஒரு வார்த்தை கூட சொல்லல. கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் உங்களை பார்த்துப்பாரு, கர்த்தர் என்ன பண்ண போறாரு தெரியுமா உங்களை, நான் ஒண்ணுமே செய்யல அப்படின்னா ஒண்ணுமே அவன் பேசலைங்க. சிறைச்சாலை கொண்டு போகும் பொழுது கூட அவன் எப்படி இருந்தான், பொறுமையோடு அமைதலோடு இருந்தான். அப்ப அப்படிப்பட்ட சுவாபம் நம்ம கிட்ட இருக்கா? யோசிச்சு பாருங்க. நம்ம குறித்து யாராவது ஏதாவது பேசிட்டா நம்ம எப்படி நம்ம ரியாக்ஷன் பண்றோம், நம்மளுடைய ரியாக்ஷனை எப்படி வெளிப்படுத்துறோம், அவங்கள்ட்ட வேற எந்த விதத்துல எப்போ சான்ஸ் கிடைக்கும் அவங்கள பழி வாங்கலாம் அப்படிப்பட்ட ஒரு உணர்வுகளோடு இருக்கிறோமா? இல்லை யோசேப்பை போல பொறுமையோடு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறதுனால நிச்சயமா கர்த்தர் என்ன பண்ணுவாரு, ஒரு நாள் நீதியை வெளிப்படுத்துவார் என்று சொல்லி நம்ம பொறுமையோடு இருக்கிறோமா? யோசிப்பாங்க. எத்தனையோ வார்த்தைங்க இந்த மாதத்துல, போன மாதத்துல, எல்லா நாளும் நம்ம எப்பப்பெல்லாம் வார்த்தையை கேட்கிறோமோ அவனுடைய வார்த்தையில ஏதாவது ஒரு வார்த்தை வந்துட்டு தான் இருக்கு. ஆனா எவ்வளவு வார்த்தையை கேட்கிறோம் என்பதல்ல, எத்தனை வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுத்திருக்கிறோம். நான் நல்லா ஜெபம் பண்றேன், நல்ல அபிஷேகத்தை நிரம்புறேன், இதெல்லாம் ஒரு பார்ட்டு. ஆனா அந்த அபிஷேகம் உங்களை எப்படி வழி நடத்துது,
உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உணர்வுள்ளவரா இருக்கிறார், உணர்த்துகிறவரா இருக்கிறார். அப்போ அவர் என்ன பண்ணுவார்? உங்களை பொறுமையோடு நடத்துவார், அந்த சகிப்பு தன்மையை தருவார். நமக்குள்ள அந்த சகிப்பு தன்மை இருக்கிறதா? யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட யோசிப்பு சிறைச்சாலையில இருக்கும் பொழுது கூட நான் நீதியானவன், நான் இப்படிப்பட்ட காரியத்தை பரிசுத்தமானவன் சொல்லி தன்னுடைய பரிசுத்தத்தை குறித்து கூட யார்கிட்ட என்ன பண்ணல? யோசிப்பு பேசல. அப்போ சமுதாயத்துல எப்படி இருக்கிறாரு, தனி அறையில எப்படி இருக்கிறாரு, குடும்பத்துல எப்படி இருக்கிறாரு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த 3 இடத்துல அவர் எப்படிதான் இருக்கிறாரு? உத்தமனா இருக்கிறார். அதனாலதான் கர்த்தர் அவனோடு கூட இருந்தாரு. அப்ப நம்ம பாவம் செய்யும் பொழுதுதான் கர்த்தர் நம்ம விட்டு விலகி போவார். சிம்சோனை குறித்து பார்க்கிறோம் இல்லையா? அவ்வளவு நாட்கள் கர்த்தர் அவனோடு கூட இருந்தாரு. ஆனா அவர் பாவம் செய்யும் பொழுதுதான் என்ன பண்ணாரு? கர்த்தர் அவனை விட்டு விலகினார் என்று நம்ம வாசிக்கிறோம். அப்போ அநேக நேரத்துல என்ன பண்றோம்? நான் பாவம் செஞ்சா கூட கர்த்தர் என் கூட தான் இருப்பாரு, நான் என்ன பொறாமையோடு பகையோடு பழி வாங்குகிற குணத்தோடு கூட இருந்தாலும் கர்த்தர் என் கூட தான் இருப்பார் நம்ம நினைக்கிறோம். இல்லைங்க. எப்போ உங்ககிட்ட பழி வாங்குகிற குணம், பகைக்கிற இருதயம், இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்மளிடத்துல எரிச்சல் காணப்பட்டாலே கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அமைதலா கடந்து போயிடுவாரு. அப்போ என் கூட எப்பவுமே கர்த்தர் இருக்கிறாரா என்று நம்ம யோசித்து பார்க்கணும். எப்பவுமே நம்ம கூட கர்த்தர் இருக்கிறாரா, நான் சரியா தான் நடக்கிறேனா என்பதற்கு ஒவ்வொரு சிம்டம்ஸும் நமக்கு தெரியும். நம்ம ஒரு காரியத்தை செய்யும்போது ஆவியானவர் உணர்த்துவார், இந்த காரியத்தை நம்ம செய்யறது தவறு, இல்லை இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது, இந்த இடத்துல பொறுமையா இரு, பேசாத. உங்களுக்குள்ள பேசிக்கிட்டே இருப்பாரு. உங்களுக்குள்ள உணர்த்தவே இல்லை நான் எப்போ போல நார்மலா இருக்கிறேன் அப்படின்னா உண்மையிலே கர்த்தர் நம்ம கூட இல்லைன்னு அர்த்தம். அநேக நேரத்துல நான் செய்யற எல்லாவற்றையும் இப்ப யோசேப்பு பாக்குறோம் இல்லையா? யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், அவன் செய்யறதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணார்? வாய்க்க பண்ணினார் அப்படின்லாம் நம்ம வாசிக்கிறோம். ஆமா, சத்துரு பிசாசு சொல்லுவான், பார் நீ கூட செய்யறது எல்லாமே எப்படிதான் இருக்கு? வாய்த்து கொண்டு இருக்கிறது. நீ கர்த்தர் கூட இருக்கிறதுனாலதான் எல்லா விஷயமும் என்ன பண்ணுது? எல்லாமே உனக்கு சுமூகமா முடியுதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவான்? தட்டி கொடுத்துட்டே இருப்பான். ஆனா யோசிக்கணும், எல்லாமே நல்லா நடந்தாலும் கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரா இல்லையான்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. என் காரியம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சு, நான் நல்லா இருக்கேன், என் குடும்பம் நல்லா இருக்கு, அதனால கர்த்தர் என் கூட இருக்கிறாரு இல்லைங்க. உங்களோட ஆவியில கண்டிப்பா தெரியும், ஆவியானவர் என் கூட இருக்கிறாரா, கர்த்தர் என் கூட இருக்கிறாரா என்பது தெரியும். அவரு அரண்மனையில இருக்கும் பொழுது கூட கர்த்தர் அவனோடு கூட இருந்தாரு, சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது கூட கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்பதை நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 39, 20, 21 வசனத்தை நம்ம வாசிப்போம். யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம மேல வாசிக்கும் பொழுது என்ன சொன்னோம்? எஜமான் கண்டு எதை கண்டாரு? கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறத யார் பார்த்தாங்க? எஜமான் பார்த்தாரு. அதே எஜமான் தான் இப்ப என்ன பண்றாரு? சிறையில அடைக்கும்படி கட்டளையிடுகிறார். அப்போ நமக்கு ஒரு நேரத்துல நன்மை செய்கிறவர்கள் போல நமக்கு இருக்கலாம், ஆனா அவர்களுடைய சூழ்நிலை வரும் பொழுது கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க? சிறையில அடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அதே போலதான் யோசேப்புக்கு நடந்தது. என்ன எஜமான் நம்மளை தூக்கி வச்சது மாதிரி வச்சுட்டு இப்ப என்ன பண்ணிட்டாரு? கீழே போட்டுட்டாரு, இந்த சிறையில அடைத்து விட்டாருன்னு சொல்லி அவரை கூட என்ன பண்ணல? யோசேப்பு பகைக்கல. அப்ப இந்த இடத்துல எல்லாம் அவர் எப்படிதான் இருந்தாரு? பொறுமையோடு நிதானத்தோடு இருந்ததுனால கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். அநேக நேரத்துல என்ன நினைக்கிறோம்? நான் தான் சரியா இருக்கிறேனே, நான் தான் நல்லா கரெக்டா பேசுறேனே, நான் தான் என்னோட நீதி தான் தெரியுமே, என்னை ஏன் இப்படி பண்றாங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம்? எதிர்த்து போராடி கொண்டு இருக்கிறோம். அதனால கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரா இல்லையான்றதே நமக்கு தெரிய மாட்டுது. ஆனா ஒரு இடத்துல கூட யோசேப்பு குறித்து யோசேப்பு முறுமுறுத்தாரு, பகைத்தாரு, இவர்களை வெறுத்தாரு என்று சொல்லி யோசேப்பு குறித்து என்ன பண்ணல? வேதம் குறிப்பிடவே இல்லை. ஏங்க, நல்லதை சொல்ற வேதம் தீமையை என்ன பண்ணணும்? சொல்லணும். ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா தீமையான காரியத்தை உணர்த்துக்கிற இந்த வேதம் என்ன பண்ணணும்? அவங்களுடைய நடக்கைகள், அவங்க கோவப்பட்டாங்க, எரிச்சல் அடைந்தாங்க, இதெல்லாம் போட்டிருக்கணும் இல்லையா? அப்ப ஏன் ஒரு இடத்துல கூட சகோதர இடத்துல கூட அவர் என்ன பண்ணல? பகைக்கல. அடுத்து எஜமான இடத்துல கூட என்ன பண்ணல? அவரு
பகைக்கவோ கோபப்படவோ தன்னுடைய நீதியை வெளிப்படுத்தவோ அவர் என்ன பண்ணல, முயற்சிக்கல. அதே போல அந்த இச்சை அடக்கம் உள்ளவராய் இருந்தார் என்பதை நாம் வாசிக்கிறோம். யோசேப்பு கனிதரும் செடி சொல்லி அந்த நற்சாட்சி பெறுவதற்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வேறா இருந்தது. இதெல்லாம் குடும்பத்துல வெளிப்படையா இருந்தது. அடுத்து சமுதாயத்துல கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்பதை எஜமான் கண்டது. அடுத்து தனி அறையில இச்சை அடக்கம் உள்ளவரா இருந்தது. அடுத்து பாத்தீங்கன்னா சிறைச்சாலையிலும் கர்த்தர் என்ன பண்ணாரு, யோசேப்போடு கூட இருந்தாரு. சிறைச்சாலையிலும் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தாரு. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் அவருக்கு எப்படி இருந்தது, கனி தருகிற ஒரு வாழ்க்கையை குறிக்கிறது. நாம இப்படிப்பட்ட சூழ்நிலையை கடந்து வரும் பொழுது கனி தருகிறவர்களா இருப்போமா? இந்த கடைசி நாட்கள் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ நபரை குறித்து பேசிட்டு இருக்கோம், ஆண்டோட வருகை குறித்து பேசிட்டு இருக்கோம், ஆண்டவர் வரப்போறாரு, அதனாலதான் இந்த இப்படிப்பட்ட சம்பவம் நடக்குது, இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனா ஒவ்வொரு நாளும் நம்மளை நாம யோசிக்கிறோமா, எனக்குள்ள கனி இருக்கா, என் குடும்பத்தை நான் நேசிக்கிறேனா, என் குடும்பத்தாரிடத்துல உண்மையா இருக்கிறேனா, வெளிப்படையா இருக்கிறேனா, என் சகோதரத்துல நான் வெளிப்படையா இருக்கிறேனா, வாலிப பிள்ளைங்க உங்க பெற்றோரிடத்துல நீங்க வெளிப்படையா இருக்கிறீங்களா? யோசிப்பு எந்த ஒரு காரியத்தையும் தகப்பனிடத்துல மறைக்கவே இல்லை. தகப்பன் தான் சொன்னாரு, இதெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆனா யாக்கோபு என்ன பண்ணாரு, மனசுலயே வைத்திருந்தா சொல்லிட்டு வேதம் எழுதியிருக்கு. அப்போ யோசேப்பை போல நம்ம இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. கடைசி பாத்தீங்கன்னா இந்த சிறைச்சாலையிலிருந்து அவர் வெளியில வராரு. எகிப்து தேசம் முழுவதுக்கும் என்ன பண்றாரு, அதிபதியாய் மாற்றப்படுகிறார். அப்போ குடும்பத்துல வெளிப்படையாய், சமுதாயத்துல வெளிப்படையாய், தனி அறையில உண்மையாய் இச்சை அடக்கம் உள்ளவராய் இருக்கும் பொழுது தேசத்துக்கு அதிபதியாய் தேவன் என்ன பண்றாரு, மாற்றுகிறார். எந்த யோசேப்பை குடும்பத்தார் விற்றார்களோ, எந்த யோசேப்பை எஜமான் சிறையில் அடைத்தானோ, எந்த யோசேப்பை இச்சை அடக்கம் இல்லாதவனாய், இவன் ஒரு பாவம் செய்தவனாய் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக அவன் சிறையில் அடைக்கப்பட்டானோ, அதே யோசேப்பை தான் தேவன் என்ன பண்ணாரு, தேசத்துக்கு அதிபதியாய் மாற்றினார். அநேக நேரத்துல நம்ம என்ன பண்றோம், ஐயோ என் குடும்பத்துல நானு சாட்சியா இருக்கிறேன். நான் யோசிக்கிறேன், உங்க குடும்பத்துல உங்களை குறித்து ஒரு சாட்சி உண்டாகிறதா, இவங்களை குறித்து ஏதாவது ஒரு நற்சாட்சி உண்டாகிறதா? இதெல்லாம் பார்த்துதான் கடைசியில தான் சொல்றாரு யாக்கோபு, என்ன சொல்றாரு, யோசேப்பு கனி தரும் செடி. ஆரம்பத்துல சொல்லலைங்க, இதையெல்லாம் பார்க்கிறார், பொறுமையா பார்க்கிறார், நிதானமா பார்க்கிறார். கடைசியில பாத்தீங்கன்னா எகிப்து தேசம் முழுவதுக்கும் இவர் அதிபதியாய் ஆகி, எந்த சகோதரர்கள் இவனை கொலை செய்யணும்னு நினைச்சாங்களோ, எந்த சகோதரர்கள் இவனை அடித்தார்களோ, பகைத்தார்களோ, அதே சகோதரருக்கு இவர் என்ன பண்ணாரு, மாறுதரமாக என்ன பண்ணாரு, பழி வாங்கலைங்க, அவர்களை ஆதரிக்கிறவராய் மாற்றப்பட்டார். இந்த நாளில் நமக்கு இவருக்குள்ள இருக்கிற அந்த நற்குணம் நமக்குள்ள இருக்கா? யோசிச்சு பாருங்க. கடந்த நாட்களில் இதே போல யோசேப்பை குறித்து நம்ம இந்த காரியம் பேசப்படுகிறோம். என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய தாயார் சொன்ன ஒரு வார்த்தை, உன்னை எத்தனை பேர் பகைச்சாங்க, உன் கூட இருந்தவங்க எத்தனை பேர் உன்னை பகைச்சாங்க, இன்னைக்கு எல்லாருக்கும் நீ என்ன பண்ற, ஒரு தேவையானவளாய், அநேகருக்கு உதவுகிறவளாய் ஆண்டவர் நான் வச்சிருக்கிறாரு. இந்த வார்த்தை எப்படிங்க வரும்? அந்த இடத்துல பொறுமையா இருக்கிறதுனாலதான். அப்ப யோசேப்பை போல நம்ம பொறுமையா இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. நிதானமா இருக்கிறோமா? இல்ல எல்லாவற்றையும் சகித்து கொண்டு இருக்கிறோமா? இல்ல நான் எதிர்த்து நான் கேட்டு நான் வெளிப்படையா இருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்முடைய இருதயத்துல இருக்கிறதெல்லாம் ஊற்றி மற்றவங்களை வேதனைப்படுத்துகிறோமா? நம்ம அதிபதியா ஆண்டவர் நம்மளை மாற்றுவார்? கீழே வேர் பற்றி இருக்கிறதா? நான் எத்தனை வருஷம் விசுவாசி தெரியுமா? ரட்சிக்கப்பட்டு 25 வருஷம் ஆகுது, 20 வருஷம் ஆகுதுன்றது வெளிப்படையா எப்படி தெரியுமாங்க தெரியும்? உங்களுடைய நற்குணங்கள், நற்காரியங்கள், கனிகளினாலதான் வெளியில நம்ம தெரியுமே தவிர, நான் இத்தனை வருஷம் விசுவாசி என்பதுல நம்ம பெருமைப்பட்டு கொண்டு இருக்க கூடாது. ஆலமரம் சொல்லும், நான் இத்தனை வருஷம் இதே இடத்துல நிக்கிறேன் தெரியுமா, என்னை யாரும் அசைக்க முடியாது, என்னை யாரும் ஒண்ணும் பண்ணிட முடியாது சொல்ல ஆலமரம் சொல்லும். ஆனா பெருங்காற்று அடிக்கும் பொழுது கண்டிப்பா விழுந்துரும். ஆலமரம் நிறைய வருஷங்கள் இருக்கு, உண்மைதான். ஆனா நிலைத்திருக்க முடிகிறதா? நம்ம சாதாரண ஒரு மரமா இருந்தாலும் கீழே வேர் பற்றி இருக்கிறோமா? இந்த வார்த்தைகளை கேட்டு மேலே கனி கொடுக்கிறவர்களா இருக்கிறோமா? நம்முடைய ஜீவியத்தில் அந்த சுயம் வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறதா? நான் என்கிற காரியம் அழிந்தாதான். யோசேப்பு எப்பயோ
எப்படியோ என்ன பண்ணிட்டாரு, அவரை அழித்து கொண்டார். நான் வெளிப்படக்கூடாது, என்னுடைய உணர்வுகள் வெளிப்படுத்தக்கூடாது. அநேக நேரத்துல சொல்ல என்னாலலாம் நடிக்க தெரியாதுங்க, என்னாலலாம் நடிச்சு பேச முடியாது. நம்ம நிறைய நேரத்துல சொல்றோம். ஏசப்பாவும் அப்படிதான் இருந்தார். அப்ப ஏசப்பா நடித்து கொண்டுதான் இருந்தாரா? என்ன சொல்றோம், மன்னித்து மறந்து பேசுங்க அப்படின்றோம். அப்ப என்ன சொல்றாங்க, என்னாலலாம் அப்படிலாம் நடிக்கலாம் முடியாதுங்க, மன்னிச்சு மறக்கிற மாதிரிலாம் என்ன நடிக்க முடியாது. ஏசப்பா என்ன பண்றாரு, அநேகர் அவருக்கு விரோதமா பேசும் பொழுது அவர்களோடு கூட பேசினார், அவர்களோடு கூட நடந்தாரு, அவர்களோடு கூட புசித்தாரு, அவர்களோடு கூட தங்கி இருந்தார். வாசிக்கிறோம், அவர் நடிக்கலைங்க, இருக்க பழகிட்டாரு. அப்ப நாமளும் என்ன பண்ணணும், இயேசுவை போல நடக்க, இயேசுவை போல வாழணும்னா நாம பழக இந்த காரியம் வரும். ஒரு முறை நீங்க திட்டு வாங்கி கொஞ்சமா என்ன பண்ணும், அந்த காரியம் இவ்வளவுதான் நம்ம பொறுமையை சகிக்கிறவர்களா நம்ம என்ன பண்ணணும், காணப்படணும். ஆரம்ப நாட்களில பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டு நான் ஆரம்பத்துலேருந்தே கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தவள் தான். ஆனா ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தாலும் ரட்சிப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட நாளில் தானே வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் ரட்சிக்கப்பட்டது என்று பார்த்தீங்கன்னா +2 முடிச்சு அதுக்கப்புறம் பிற்பாடுதான் என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உருவாகி ஆண்டவர் என்னை ரட்சித்தார். அப்ப நான் வேலைக்கு கடந்து செல்லும் பொழுது முதலாவது ஒரு இடத்துல வேலை செஞ்சேன். அங்கே என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கடினமா நடத்தப்படுவேன், ரொம்ப கடினமான வேலைகளை கொடுப்பாங்க. அங்க கொஞ்சம் பொறுமையா கற்றுக்கொண்டேன். அங்கிருந்து வெளியில வரும் பொழுது இன்னொரு ஆஃபீஸ்க்கு கடந்து போனேன். அங்க எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்த சார் நான் ஜுவல்ஸ் போடலை அப்படின்னு சொல்லி பார்த்த உடனே என்ன பண்ணிட்டாரு, ஃபைலெல்லாம் தூக்கி அடிப்பார். அதை கீழே குனிஞ்சு எடுக்கும்போது அழுமை, கண்ணீர் வரும். வீட்லயும் சொல்ல முடியாது, ஏன்னா வீட்டுல வருமே, போய் அழுதுட்டு இருப்பேன். எப்படிதான் நம்ம இதை கற்றுக்கொள்ள போறோம், அவருக்கு என்ன பிடிக்கவே இல்லையா, பிடிக்கிறது என்பதில்லை, அதான் நம்ம ஜுவல்ஸ் போடலையே, கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க. ஏன்னா மற்றவங்களாம் மங்களகரமா நல்ல பூ பொட்டெல்லாம் வச்சுட்டு வருவாங்க. ஆனா நம்ம ஒரு மாதிரி இருக்கிறோன்றத பார்த்த உடனே அவங்க என்ன பண்றாங்க, எரிச்சல் அடைகிறாங்க. ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலையில எப்பெல்லாம் நான் உட்காந்து கண்ணீர் விட்டனோ அப்பெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணாரு, அந்த கண்ணீரை காண்கிறவராக இருந்தார். யோசிப்பை போல பொறுமையா இருந்த அநேக காரியங்களை சகித்து கொண்டு இருந்தேன். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணாரு, அதே இடத்துல யாருக்கு முன்பாக நம்மளை அவமானப்படுத்தி, யாருக்கு முன்பாக நம்மளை அசிங்கப்படுத்தினாங்களோ அப்போ ஆண்டவர் என்ன பண்ணாரு, நம்ம பொறுமையா இருக்கிறத பார்த்து என்ன பண்ணாரு, நம்மளை உயர்த்த ஆரம்பித்தார். எனக்கு விரோதமா எழுப்பின நபர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, மடங்கடிக்கப்பட்டாங்க, வெளியே போயிட்டாங்க. ஆனா கடைசி நேரத்துல நான் இருந்தாதான் அந்த வேலையே ஆகுன்ற நிலைமைக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு, கொண்டு வந்து நிறுத்தினாரு. இதை கேட்கிற நீங்களும் ஒரு வேலை நீங்க நினைக்கலாம், நான் நீதியா தானே இருக்கிறேன், பரிசுத்தமா தானே இருக்கிறேன், இச்சை அடக்கம் உள்ளவளா இருக்கிறேனே, ஆனாலும் என்னை பகைத்து கொண்டு இருக்கிறாங்களே, ஆனாலும் என்னை வெறுக்கிறாங்களே, என்னை ஒதுக்குறாங்களே, நான் எல்லாத்தையும் வெளிப்படையா கேட்கறதுனால தானே என்னை கிட்ட இப்படி இருக்கிறாங்க நீங்க நினைக்கலாம். அந்த இடத்துல நீங்க யோசிப்ப போல எப்படி இருங்க, பொறுமையா இருங்க. நீதியை வெளிப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. நீங்க நீதியை வெளிப்படுத்தணும்னு நினைச்சா அந்த நேரத்துல மட்டும்தான் வெளிப்படுத்த முடியும். ஆனா கர்த்தரே வெளிப்படுத்தினா வீட்டில் அல்ல, தனி அறையில் அல்ல, சாதாரண ஒரு சின்ன ஒரு குறிப்பிட்ட தெருக்களில் அல்ல, தேசமே நம்மளை பார்க்கிற அளவிற்கு ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவாரு, உயர்த்துவார். நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில இல்லையே, நான் எப்படி இருக்கிறேன், எரிஞ்செரிஞ்சு விழறனே, கோவப்படுறனே, நான் எல்லாச்சும் வெளிப்படையா பேசுறேன், எல்லாருமே என்னை பகைத்து கொண்டு இருக்கிறாங்களே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இந்த நாளில சொல்லுங்க, ஏசப்பா நானும் யோசிப்பை போல என்ன பண்ண போறேன், பொறுமையா இருக்கிறப்பா. பகை உள்ள இருக்கக்கூடாது, பொறுமையா இருக்கிற சொல்லிட்டு பகையை எரிச்சல் உள்ள வச்சுட்டு இருந்தோம்னா வெளியில கனி கொடுக்க முடியாது. கனி என்பது எப்படி தெரியுமா, அவருக்குள்ள யோசிப்புக்குள்ள பகையும் கசப்பு எரிச்சல் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த சகோதரர்கள் வரும் பொழுது அதை கண்டிப்பா வெளிப்படுத்தி இருந்திருப்பான். ஆனா அவனுக்குள்ள உண்மையான அன்பு வெளிப்பட்டது. அந்த மாதிரி அன்பு நமக்குள்ள வெளிப்படுகிறதா? அவங்க கஷ்டப்படும் பொழுது நம்ம போய் உதவி செய்யறோமா? யோசிச்சு பாருங்க. சுயத்துக்கு நம்ம மறைச்சிட்டோம்னா யார் எனக்கு விரோதமா என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, நான் என்னதான் பண்ணுவேன், அவர்களுக்கு நன்மையை தான் செய்வேன். ஆனா நமக்குள்ள என்ன பண்ணுது, அடிக்கடி இந்த ஜென்ம சுவாபம் என்ன பண்ணுது, எழுப்பிக் கொண்டே இருக்கிறது. அடிக்கடி எப்ப நமக்கு வாய்ப்புகள் கிடைக்குமோ அந்த வாய்ப்பை என்ன பண்ணிடுறோம், நன்மையாய் மாற்றுவதற்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிடுறோம், தீமையாக மாற்றி கொண்டிருக்கோம். ஆனா யோசேப்பு குறித்து பார்த்தீங்கன்னா, யோசேப்பு கிடைச்ச ஒவ்வொரு சாய்ஸை என்ன பண்ணிட்டாரு, நன்மையாய் மாற்றி கொண்டிருக்கிறார். நன்மை செய்கிறவராய் மாற்றினார். அப்போ நாமளும் என்ன பண்ணோம், நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்புகளையும் நம்ம என்ன பண்ணணும், கசப்பை வெளிப்படுத்தலாமா, கோபத்தை வெளிப்படுத்தலாமா? ஏன்னா எல்லாருக்குமே இருக்கும், என்ன இப்படி பேசிட்டாங்களே, என்ன இப்படி நடத்திட்டாங்களே, ஏன் என் எஜமானுக்கு தெரியாதா, ஏன் எங்க அப்பாவுக்கு எனக்கு
தெரியாதா? ஏன் என் சகோதரர்களுக்கு எனக்கு தெரியாதா? ஏன் அந்த சகோதரிக்கு என்னை குறித்து தெரியாதா? நான் நீதி உள்ளவன்னு சொல்லிட்டு ஆனா என் மேல அபாண்டமா பழி போட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாளும் எங்கேயுமே கோபப்படலை, நீதியை வெளிப்படுத்த நினைக்கல. அது போல நம்ம என்ன பண்ணணும்? ஏசப்பா யோசேப்பை போல என்னை மாற்றுங்கன்னு கேளுங்க. இந்த நாளையில கேளுங்க, ஏசப்பா யோசேப்பை போல பொறுமையா இருக்கணும். ஒருவேளை உங்களை குறித்து தவறாய் பேசியிருக்கிறாங்களா, பரவாயில்லைங்க, நீங்க என்ன பண்ணுங்க, யோசேப்பை போல பொறுமையா இருங்க. எத்தனையோ பேர் இந்த ஊழியத்தின் பாதையில தவறான காரியங்களை பேசியிருக்கிறாங்க. ஆனாலும் நம்ம பொறுமையோடு இருக்கிறதுனால தான் ஆண்டவர் அநேக இடங்களில் எங்களை என்ன பண்றாரு, கொண்டு போறாரு, ஊழியரை கொண்டு போறாரு. அப்ப நம்மளுடைய பொறுமையை வெளிப்படுத்தும் பொழுதுதான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அடுத்து ஒரு நபரை குறித்து நம்ம பார்க்க போறோம். அன்னாளை குறித்து நம்ம பார்க்க போறோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவர் பேர் பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அன்னாளை குறித்து வாசிக்கிறோம். அன்னாளுக்கு என்ன இல்லை, பிள்ளை இல்லை. எல்லாருக்குமே இந்த பகுதி எல்லாமே நல்லா தெரியும். நான் சொல்ற பகுதி எல்லாமே அடிக்கடி நம்ம கேள்விப்படுகிற, அடிக்கடி வாசிக்கிற காரியங்கள் தான். ஆனாலும் ஒரு சில காரியங்களை மாத்திரம் நம்ம தியானித்து என்ன பண்ண போறோம், அவர்களுக்குள்ள இருந்த என்ன கனி தருகிற வாழ்க்கை இருந்தது அதை பார்த்து தான் நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு சில காரியங்களை மாற்றிக்கொள்ள போகிறோம். அண்ணனை குறித்து பார்க்கிற இந்த இடத்துல அண்ணனுக்கு பிள்ளை இல்லாது இருந்தது. ஆனா பெண்நாளுக்கு என்ன இருந்துச்சு, பிள்ளைகள் இருந்தாங்க. பெண்நாளை குறித்து பார்க்கும் பொழுது அவர்களுக்கு பிள்ளை இருந்தது, அண்ணாளுக்கோ பிள்ளை இல்லாமல் இருந்தது. ஆனா இந்த பெண்ணினால் என்ன பண்ணாங்க, அண்ணாளை 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை பாருங்க. கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்கரத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வாள். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அண்ணாளை குறித்து பார்க்கிறோம், பிள்ளை இல்லாம இருந்தாங்க. ஆனா பெண்ணினால் என்ன பண்ணாங்க, அதுக்கு அண்ணாளுக்கு விரோதமா என்ன பண்ணாங்களா, அடிக்கடி என்ன பண்ணுவாங்க, அவங்க துக்கப்படும்படியாக பேசுவாங்க. அடுத்து மிகவும் விசனப்படுத்துவாங்க, அண்ணால மிகவும் விசனப்படுத்துவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அண்ணால என்ன பண்ணுவாங்க, மனமடி வாக்குவார்கள். அப்போ பெண்ணினால குறித்து என்ன பண்ணுது, வெளிப்படையா சொல்லுது. அவங்க என்ன படுத்துவாங்களா, துக்கப்படுத்துற மாதிரி பேசுவாங்க. நாம பெண்ணினால போல இருக்கிறோமா? அநேகர் பேசும் பொழுது துக்கப்படுத்துகிற வார்த்தைகளை பேசி கொண்டு இருக்கிறோமா? இல்லை நீங்க வாயை திறந்தாலே நல்ல வார்த்தைங்க, இவங்க வந்தாலே சந்தோஷம். நீங்க என்ன நினைக்கிறீங்க, என் குடும்பத்தை நான் சந்தோஷமா இருக்கேன், நான் இருக்கிற இடத்துல நான் சந்தோஷமா இருக்கிறேன். அதாவது சொல்லுவாங்க, தேன் வழிகிற மாதிரி பேசுறது இல்லைங்க, ஒரு சில நேரத்துல தேள் கொட்டுற மாதிரி நம்ம பேசி கொண்டு இருக்கிறோம். எங்க தேன் மாதிரி பேசணும், எங்க தேள் மாதிரி பேசணுன்றது நமக்கு நல்லாவே தெரியுது. அப்ப நம்ம எந்த இடத்துல எப்படி இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. எல்லா இடத்துலயுமே தேன் மாதிரி பேசி கொண்டு இருக்கிறோமா, இல்ல தேள் கொட்டுற மாதிரி கொட்டிட்டு இருக்கிறோமா? உங்களுக்கு தேவைன்னு வரும் பொழுது என்ன பண்றோம், தேன் மாதிரி பேசுறோம். ஆனா தேவை இல்லைன்னு ஆயிட்டாங்க என்ன பண்ணிடுறோம், தேன் மாதிரி கொட்டி கொண்டு இருக்கிறோம். அப்போ அந்த பெண்ணினாளுக்குள்ள இருந்த வார்த்தை, பெண்ணினாளுக்குள்ள இருந்த காரியம் தானே நமக்குள்ள இருக்கு. யோசிச்சு பாருங்க. பெண்ணினால் என்ன பண்ணாங்க, துக்கப்படும்படி தான் என்ன பண்ணுவாங்க, எப்ப பாரு அண்ணல பேசிட்டே இருந்தாங்க. அடுத்து மிகவும் விசனப்படுத்துவாங்க. அவங்க எப்பவுமே கவலையாவே இருக்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க, அண்ணால விசனப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களை மனமடி வாக்குவாங்க. அவங்க பேசுற வார்த்தையில அவங்க இருதயமே என்ன ஆயிடுது, அண்ணனோட இருதயம் உடைந்து போகிறது. அப்போ நாம பேசுறதுனால யாராவது துக்கப்படுறாங்களா, இல்ல நம்ம பேசுறதுனால யாராவது மனமடி வாங்குறாங்களா, நம்ம பேசுறதுனால யாராவது ரொம்ப விசனப்படுறாங்களா, கஷ்டப்படுறாங்களா? யோசிச்சு பார்க்கணும். நம்ம பேசுறது எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனாலும் பிரயோஜனமா இருக்கா, நான் யாரையாவது கஷ்டப்படுத்தி பேசுறேனா? இந்த பெண்ணினால குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு, அவங்க இப்படிப்பட்ட காரியம் தான் செஞ்சாங்க. ஆனா அதுக்கு அண்ணன் மாறுதரமாக எதையுமே பேசலைங்க. அவங்க செய்த ஒரே ஒரு காரியம் என்னன்னா, அழுவாங்க, சாப்பிட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, அழுவாங்க, சாப்பிட மாட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை, இப்படிப்பட்ட காரியம் நம்மகிட்ட இருக்கா? ஏன்னா நம்ம கோபத்தை வெளிப்படுத்தணும் தான், நமக்குள்ள இருக்கிற உணர்வுகளை வெளிப்படுத்தணும் தான். ஒருத்தவங்க திட்டம் போது எதுவுமே நான் பண்ணாம அப்படியே இருக்கிறேன்னா அப்படியே பொறுமையா
பொறுமையா இருக்கிறேன், நான் நிதானமா இருக்கிறேன்னா நம்முடைய இன்னும் என்ன இருதயம் பலவீனப்படும். ஆனா நீங்க அழும் பொழுது ஏதோ ஒரு காரியம் நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணும், நம்ம அழுகுதான் நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணும், ஸ்திரப்படுத்தும். அப்ப அன்னாள் பண்ண காரியம் என்னதான், பெண்ணினாளுக்கு விரோதமா எழும்பல, தன்னுடைய கணவரிடத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்ணல, எதையுமே செய்யலங்க. அவங்க செஞ்சது என்னதான், அழுவாங்க, சாப்பிடாம இருப்பாங்க. இந்த 2 காரியத்தை மட்டும்தான் வேதம் எழுதியிருக்கு. அப்போ இவருடைய பலவீனத்தை குறிச்சு போடுறது பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு பிள்ளை இல்லை. அடுத்து அவங்க பேசும்பொழுது என்ன பண்ணாங்க, அழுதாங்க, சாப்பிடாம. இதெல்லாம் யார் பார்த்தாங்க, கர்த்தர் பார்த்தார். அடுத்து தன்னுடைய கணவரும் பார்த்து கொண்டிருந்தார். அதனாலதான் கணவர் சொல்றாரு, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாதிருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றார். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா, உனக்கு பிள்ளை வேணாலும் பரவாயில்லமா, நான் கூட இருக்கிறேன். இவ்வளவு நேசிக்கிற ஒரு கணவன் ஏன் வேறொரு திருமணம் செய்து கொண்டார், யோசிச்சு பாருங்க. இவ்வளவு பேசுறாரு இல்லைங்களா, அந்த அம்மாவுக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுத்தாரு. அடுத்து சொல்றாரு, 10 பிள்ளைகளை பார்க்கணும், நான் உனக்கு அதிகம் இல்லையான்னு சொல்றாரு. இவ்வளவு பேசின மனுஷன் என்ன பண்றாரு, வேற ஒரு திருமணம் செஞ்சனால்தான் இவ்வளவு பிரச்சனை. ஆனாலும் அந்த இடத்துல அண்ணா எப்படிதான் இருந்தாங்க, பொறுமையா இருந்தாங்க. கணவர் இடத்துல எப்படி இருந்தாங்க, அவர்கிட்டையும் எதுவும் பேசல, மற்ற பெண்ணினால் என்கிற அந்த சகோதரத்திலையும் எதுவும் பேசல, யாரிடத்துலயுமே எதுவும் பேசல. அவங்க பேசின ஒரே இடம் எங்க தெரியுமா, தேவ சமூகத்துல. அங்க போய் அழுகுறாங்க. அங்க கூட தன்னுடைய இருதயத்தை தான் ஊற்றினாங்க தவிர ஆண்டோட போயிட்டு ஏன் எனக்கு பிள்ளை கொடுக்கல, எனக்கு பிள்ளை வேணும், அப்படிப்பட்ட வார்த்தைகள் எதுவுமே அவங்க முதலாவது பேசல. முதலாவது இருதயத்தை தான் ஊற்றினாங்க. குடும்பத்துல கணவனும் அவங்கள என்ன பண்ணல, உண்மையான அன்பு இருந்ததுன்னா அடுத்த திருமணம் அவர் செஞ்சிருக்கவே மாட்டாரு. அந்த உண்மையான அன்பு கிடைக்கல. பெண்ணினால் தன் சகோதரி போலதான் அவங்களும் இவங்களை என்ன பண்ணாங்க, விசனப்படுத்தினாங்க, துன்பப்படுத்தினாங்க, மனமடி வாங்கினாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை. சரி, தேவ சமூகத்துலதான் போலான்னு சொல்லி பார்த்தா அந்த இடத்துல இந்த ஊழியக்காரர் என்ன பண்றாரு, அந்த ஊழியக்காரர் என்ன பண்றாரு, இவங்க குடிச்சிருக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு அவங்க அற்பமா நினைக்கிறாரு. ஆனா இப்படிப்பட்ட சூழல்ல அண்ணாள் யாரையுமே என்ன பண்ணல, கேர் பண்ணவே இல்லை. ஆண்டுடைய சமூகத்துல போய் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணாங்க. அப்பதான் ஆண்டுடைய கேட்கிறாங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு நீங்க ஆண் பிள்ளையை தாங்கப்பா அப்படின்னு சொல்லுதா. நம்ம கனி இருக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமா என்ன பண்ணுவார், அந்த கனியை வெளிப்படுத்த. நம்ம கிட்ட கனி இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார், அந்த கனியை நிச்சயமா வெளிப்படுத்துவார். நம்மகிட்ட கனி இல்லைன்னா நம்மளை வெளிப்படுத்தவே மாட்டார். இந்த அண்ணாளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தனாலதான் இந்த அண்ணாவுடைய பேரை என்ன பண்ணுது, வேதாகமத்துல வந்தது. இவர்கள் பொறுமையா இருந்ததுனாலதான் இவரோட பெயர் இந்த வேத புத்தகத்துல குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்ப நாம எப்படி இருக்கிறோம், நம்முடைய கணவர் நம்மை குறித்து சாட்சி சொல்லுகிறாரா? யோசிச்சு பாருங்க. பல சூழ்நிலைகள் மத்தியில் உங்க கணவர், அதாவது நல்லா இருக்கும் பொழுது சொல்றது இல்லைங்க, எல்லா சூழ்நிலையிலும் உங்களை பரிசோதித்து உங்களை எல்லா விதத்திலும் கண்காணித்து கொண்டு இருக்கிறது யாருதான், நம்முடைய கணவன்மார்கள் தான். நம்முடைய கணவர் நம்மளை குறித்து சாட்சி கொடுக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. உங்களை குறித்து சாட்சி சொல்ல முடியுமா? தனிப்பட்ட விதத்துல கூப்பிட்டு நாங்க ஏதோ ஒண்ணு கேட்கிறோம்னா உங்களை குறித்து நல்ல முறையில சொல்ல முடியுமா? அப்ப நம்ம யோசிக்கணும். ஏசப்பா, அன்றைக்கு அண்ணாவுடைய கணவர் என்ன பண்ணாரு, எல்கானா நல்ல சாட்சியை கொடுத்தார். அது போல அண்ணாவை குறித்து சொல்லப்பட்ட காரியம் நமக்குள்ள இருக்கிறதா? ஊழியக்காரன் ஒரு நாட்கள் என்ன பண்ணாரு, இவங்க குடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சாரு. ஆனா ஆண்டவர் அதையும் என்ன பண்ணாரு, வெளிப்படுத்தினார். அண்ணா சொல்றாங்க இல்லையா, நான் குடிக்கலையா, நான் என்ன பண்ணல, வெறித்தில்ல, நான் என்ன பண்றேன், மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நான் மனசுல ரொம்ப வேதனை வச்சிருக்கிறேன், நான் அழுதுட்டு இருக்கேன் ஆண்டவருடைய சமூகத்துல, என் இருதயத்தை ஊற்றி கொண்டு இருக்கிறேன். அப்போ ஒரு ஊழியக்காரரால கூட அந்த சகோதரி என்ன பண்ண முடியல, புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலை. அதற்கிட்ட அந்த ஊழியக்காரர் அற்பமா நினைக்கவே இல்லை. எந்த ஊழியக்காரர் இவ குடிச்சு வெறித்திருக்கிறா, அவ என்ன பண்ணிட்டு இருக்கா, உளறிட்டு இருக்கா அப்படின்னு சொன்ன ஊழியக்காரரிடத்துல தான் தன் பிள்ளையை கொண்டு என்ன பண்ணா, தன் பிள்ளை பெற்ற பிறகு அதே ஊழியக்காரத்தை தான் என்ன பண்ணா, விட்டுட்டு போனாங்க. அப்போ எந்த ஊழியக்காரர் நம்மளை அற்பமா நினைச்சாலும் பரவாயில்ல, நாம் நம்முடைய பார்வைக்கு நம்ம ஊழியக்காரன் நம்ம என்ன நினைக்கிறோம், ஐயோ அவர் என்ன அற்பமா நினைச்சிட்டாரு, நான் இவ்வளவு மனசு கஷ்டத்தோட அவர் என்ன பண்ணிட்டாரு,
இவங்க குடிவெறியில இருக்கிறாங்க, இவங்க உளறிட்டு இருக்காங்க, குடிச்சாதானே உளர முடியும், அப்படிப்பட்ட சூழ்நிலை தானே என்னை பார்க்குறாரு அப்படின்னு ஊழியக்காரரை அவாய்ட் பண்ணவே இல்லை. எந்த ஊழியக்காரர் அப்படி கேட்டாரோ அதே ஊழியக்காரத்தை தான் என்ன பண்றாங்க, சாமுவேல் என்கிற ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு வந்து நிறுத்தி என்ன சொல்றாங்க, நீங்களே வளர்த்துருங்கப்பா அப்படின்னு என்ன பண்றாங்க, விட்டுட்டு போறாங்க. அப்போ இந்த 3 இடத்துலயும் அண்ணால் எப்படிதான் இருந்தாங்க பாத்தீங்கன்னா, பொறுமையோட இருந்தாங்க, எதிர்த்து கேட்கவே இல்லை. அந்த ஊழியக்காரங்கள ஒரு நாள் கூட பழித்து பேசவே இல்லை. என்ன நீங்களாம் ஒரு ஊழியக்காரா, உங்களுக்கு தெரியாதா, சபைக்குள்ள இருக்கிறீங்களா, உங்களுக்கு எல்லாம் புரியாதா, சபைக்குள்ள வந்து யாராவது இது மாதிரி பண்ணுவாங்களா அப்படி கூட கேட்கல. ஆனா இந்த நாட்கள்ல எத்தனை பேர் ஊழியக்காரத்துல வாதாடி கொண்டு இருக்கிறோம், எத்தனை பேர் ஊழியக்காரத்துல எதிர்த்து பேசி கொண்டு இருக்கிறோம். இது வரைக்கும் பேசுறீங்கன்னா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, உங்க ஊழியர்காரர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. இது வரைக்கும் நான் பேசிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்க. ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஐயோ நான் ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுறேன், ஆண்டவர்கிட்ட போய் செஞ்சுறேன், எல்லா அந்தரங்கத்திலேயே நான் முடிச்சிடுறேன். நிச்சயமா தேவை. ஆனா வெளியரங்கமான பலன் எப்படி தெரியுமா வரும் நமக்கு, நீங்க நீதிமான் செய்கிற ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலன் உள்ளது நம்ம வாசிக்கிறோம் இல்லையா. யாக்கோபு நிருபத்துல பாருங்க 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிப்போம். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்கள் சொஸ்தமடையும் படைக்கு, அப்போ இந்த இடத்துல அண்ணா என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு ஒரு குழந்தை வேணும், அவங்க சொஸ்தம் அடையணும். அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, குற்றங்கள் என்ன பண்ணாங்க, இந்த ஊழியக்காரன் பேசிட்டாரு, பெண்ணினால் இப்படி பேசிட்டாங்களே, என் கணவர் எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு, இப்படிப்பட்ட குறைவுகள் எல்லாம் அவங்க நினைக்கல. என்ன பண்ணாங்க, பொறுமையோடு தான். அப்போதான் நீதிமான் செய்கிற அந்த ஊக்கமான ஜெபம் எப்படி இருக்கும், பலனுள்ளதா இருக்கும். அநேக நேரத்துல நம்ம என்ன நினைக்கிறோம், நான் ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் செஞ்சிருவாரு, இந்த காரியத்துல ஆண்டவர் எல்லாவற்றும் எனக்கு ஜெயமா முடிச்சிட்டாரு. ஆனா எல்லாவற்றும் ஜெயம் இருக்கும், உனக்கும் உங்க ஊழியருக்கும் உங்க சமாதானம் இருக்கிறதா யோசிச்சு பாருங்க. என்னைக்குமே நம்ம எங்க சுத்தி வந்தாலும் எங்கதான் வர வேண்டும், ஊழியக்காரத்துல. நான் ஊழியக்காரர் இல்லாம நான் எல்லாத்தையும் செஞ்சிருவேன், நான் ஊழியக்காரர் இல்லாம எல்லாத்தையும் முடிச்சிருவேன், அப்படிப்பட்ட எண்ணம் வேண்டாம். அண்ணால போல இதுல ஒரு தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்க. அவர் என்னை இப்படி பேசிட்டாரு, என்னை இப்படி நடத்திட்டாரு அப்படின்னு நம்ம நினைக்காம, என்னைக்காவது உங்க குற்றங்களுக்காக எதற்க வந்து நம்ம மன்னிப்பு கேட்டிருக்கோமா, நம்ம அறிக்கையிட்டிருக்கோமா? இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, குற்றங்களை அறிக்கையிட்டு ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணணும், மன்னித்து ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணி. அப்போ நாம இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் செஞ்சாதான் நாம சொஸ்தம் அடையும்படிக்குதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஒருவர் குற்றத்தை ஒருவர் மன்னிக்கணும். அப்ப இதெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டே நம்ம ஜெபம் பண்ணனா, நீதிமான் செய்கிற ஜெபம் என்ன பண்ணது, ஊக்கமான ஜெபம் மிகவும் பலனுள்ளதாய் இருக்காது. இந்த நாளில யோசிச்சு பாருங்க, அண்ணால கூட நான் இருக்கிறேனா, பெண்ணினால் என்னை விரோதிக்கட்டும், என் கணவர் என்னை உண்மையான நேசத்தால், அது வாயின் வார்த்தைகளால சொல்றாரு, ஆனா உண்மையான நேசம் இருக்கிறதா, அப்படிப்பட்ட நேசம் இல்லைனாலும் பரவாயில்ல, என் ஊழியக்காரன் என்னை தவறான விதத்துல பேசியிருக்கிறாரா, இல்லை என்னை ஒரு மாதிரி நடத்தி இருக்கிறாரா, பரவாயில்ல, இந்த நாளில நான் என்ன பண்ண போறேன், அண்ணால போல என் ஊழியக்காரத்துல என் பிள்ளை என்ன பண்ண போறேன், கொடுக்க போறேன். இல்லை என் ஊழியக்காரெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நானே ஜெபம் பண்ணிக்கிறேன், நானே நடத்திப்பேன் அப்படின்னா அதுக்குண்டான விளைவுகள் வேற மாதிரி இருக்கும். அண்ணால் இப்படி தாழ்மையா நடந்ததுனாலதான் சாமுவேலை ஆண்டவர் என்ன பண்ணாரு, கொடுத்தாரு. நாம எப்படி இருக்கிறோமோ நம்முடைய கனி பெஸ்டா இருக்கும். நம்முடைய வேர் எவ்வளவு கீழே பற்றி இருக்கிறதோ அது பிரகாரமான கனி வெளிப்படும். உங்களை உங்க பிள்ளைங்க பார்த்துட்டு இருக்காங்க, உங்க கணவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. அநேக நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம், என்னை யார் பார்த்தா எனக்கு என்ன, என் கணவர் பார்த்தா எனக்கு என்ன, என் பிள்ளைங்க பார்த்தா என்ன நினைக்கிறோம். நீங்கள் என்ன கனி கொடுத்து கொண்டு இருக்கிறீர்களோ அதே கனியை தான் நம்ம பிள்ளைங்க கொடுப்பாங்க. அப்ப யோசிங்க, ஏசப்பா ஆண்டவர் எனக்குலாம் இருக்கிற என் கனி என் பிள்ளைகளுக்கு வெளிப்படுமா? இன்னைக்கு நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் யார் உற்று கவனித்து கொண்டு இருக்கா, உங்க பிள்ளைங்க கவனித்து கொண்டு இருக்கிறாங்க. அப்ப யோசிங்க, ஏசப்பா என் பிள்ளைகளுக்கு நான் விரோதமா நான் எழுப்பி இருக்கிறேன்னா, இல்லை ஒரு சாட்சி உள்ள ஒரு தாயாய் ஒரு தகப்பனா எனக்கு திகழ்ந்து கொண்டு இருக்கிறேன்னா யோசிங்க. அண்ணால போல நம்ம இருக்கிறோமா? இல்லையா, அவங்க துன்பப்படுத்தும் பொழுது, அவங்க ஒரு மாதிரி பேசும்பொழுது நம்ம எல்லாத்தையும் பேசி பேசி பேசியே காரியத்தை நடப்பித்து கொண்டு இருக்கிறோமா? இந்த நாளில் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஏசப்பா நான் என்கிற அந்த சுயம் இருந்தாதான் நம்ம என்ன பேசிட்டாங்களே, என்ன குற்றப்படுத்திட்டாங்களே, என்ன இப்படி பண்ணிட்டாங்களே, அண்ணா என்ன இப்படிப்பட்ட வார்த்தைகள் வந்தாலும் அந்த இடத்துல என்ன வந்துடுது,
சுயம். ஆனா அடிக்கடி நம்ம பாடுகிற பாடல் என்ன? சுயமென்னில் சாம்பலாய் மாற அப்படின்னு பாடுறோம். அந்த சுயம் சாம்பலாய் மாறிடுச்சா? யோசிச்சு பாருங்க. சாம்பல் ஆயிடுச்சுன்னா என்ன குறிச்சு யார் என்ன பேசினா என்ன, என்ன திட்டுனா என்ன பரவாயில்ல, அந்த மனசு வேதனைக்காக நான் அழறேன், என்ன சாப்பிடாம இருக்கிறேன், அவ்வளவுதான் அப்படின்னு முடிச்சுட்டு அடுத்து நம்ம என்ன செய்ய வேண்டும்? தேவ சமூகத்துக்கு கடந்து செல்ல வேண்டும். இப்படிப்பட்ட நபர்களாய் நாம இருக்கிறோமா? இல்ல அதே காரியத்தை வச்சு 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 நம்ம என்ன பண்றோம்? அநேக தீமையான காரியங்களை வருவித்து நம்முடைய பெயரை நாம் கெடுத்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஏசப்பா ஆண்டவரே, ஒருவேளை மற்றவங்க பேசினாங்க, மற்றவங்க நடத்தினாங்க, இப்படிப்பட்ட காரியத்துக்காக ஆண்டவரே இன்னும் எனக்குள்ள அந்த பழி வாங்குகிற குணங்கள் இருந்தா ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. நீங்களாம் என்ன நினைக்கிறீங்கன்னா, திருவிருந்து மாசம் மாசம் நம்ம திருவிருந்து எடுப்போம், ஒரு பயத்தோடு கூட எடுப்போம், எல்லா பாவங்களை அறிக்கிட்டு எடுப்போம். என்னாச்சு? ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்ப நம்ம மாசம் மாசம் திருவிருந்தே எடுக்கிறது இல்லை, சபைக்கு போறது இல்லை, எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்யறது இல்லை. நம்ம நல்லா தானே இருக்கிறோம், நமக்கு ஒரு பிரச்சனையுமே வரலையே, நமக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லையே. இப்போ திருவிருந்து வந்தாதான் நம்ம இப்படிலாம் பயப்பட வேண்டியது இருக்கு. இப்ப திருவிருந்து இல்லாதனால நாம எதற்குமே பயப்பட வேண்டியது இல்லையே நீங்க நினைக்கிறீங்க. திருவிருந்துக்காக மாத்திரம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? சரிப்படுத்தக்கூடாது. உங்களுக்கு திருவிருந்தே இல்லைன்னா கூட இந்த நாட்களில நீங்க யோசிக்கணும், இந்த நேரத்துல கூட ஆண்டவர் வந்தா நான் அவர் முன்பாக உண்மையுள்ளவளாய் உண்மை உள்ள சகோதரனாய் இருக்கிறேனா? யோசிச்சு பாருங்க. நம்ம அநேக நேரத்துல என்ன பண்றோம்? திருவிருந்துக்காக ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். நம்ம கீழே பற்றி மேலே கனி கொடுறவங்களா இருந்தா நம்ம இப்படிப்பட்ட காரியத்தை நாம செய்ய மாட்டோம். இந்த நாளில் முதலாவது யோசேப்பை குறித்து பார்த்தோம், அடுத்து அன்னாளை குறித்து நம்ம பார்த்தோம். அப்போ அந்த அன்னாளுக்குள்ள இருந்த காரியம் நமக்குள்ள இருக்கா? பெண்ணினால் நம்மளை துக்கப்படுத்தும் பொழுது, கணவன் நம்மளை நேசிக்காத பொழுது, ஒருவேளை ஊழியர்களால கூட நீங்க பாதிக்கப்படும் பொழுது கூட நம்ம அந்த இடத்துல பொறுமையை காத்து கொண்டு இருக்கிறோமா? இல்லை எதிர்த்து எதிர்த்து பேசிட்டு இருக்கிறோமா? ஊழியக்காரருடைய இருதயத்தை துக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறோமா? அநேக நேரத்தில் எங்களுக்கு தெரியுங்க, எத்தனையோ பேர் நம்மளால காணிக்க கொடுக்க முடியலன்னா கூட பரவாயில்ல, நம்மளால எந்த ஒரு காரியத்தை செய்து அவங்களுக்கு உதவ முடியலனாலும் நம்ம ஊழியர்களுடைய இருதயத்தை சந்தோஷமா வச்சாலே போதுங்க. நம்ம ஊழியர்கள் நல்ல முறையில பேசி நல்ல விசாரித்து அவர்கள் நடத்தும் பொழுதே அவங்க இருதயம் சந்தோஷமா இருந்தாலே நீங்க உண்மையா சொல்ற எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அநேக நேரத்தில் நாங்கள் பேசிக்கொள்றது அதுதான். எங்கள் இருதய வேதனைப்பட்ட அவங்க குடும்பங்கள் ஏதாவது ஒன்று சம்பவித்து கொண்டு இருக்கிறது, அவங்க குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் இல்லாமலே இருக்கிறது. நான் இப்படிதானே இருக்கிறேன், ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வளர்ச்சி நம்ம குடும்பத்தில் காணப்படுகிறதா? யோசிச்சு பாருங்க. யோசிப்பு கூட குடும்பத்தில் இருந்தாரு, அங்கிருந்து நம்ம என்ன நினைக்கலாம், அவன் ஏதோ செஞ்சிருப்பான், அதனால தான் என்ன பண்ணாங்க சகோதரர்கள்லாம் குழியில போட்டிருப்பாங்க. நாம பார்த்து நாம பேசுறவங்களா தான் என்ன பண்ணுவோம்? இப்படிதான் பேசுவோம். அவன் ஏதோ தப்பு செஞ்சுட்டான் போல, அதான் குழியில போட்டாங்க. அடுத்து என்ன பண்ணிட்டாங்க? அவன் அந்த தனி அறையில ஏதோ தப்பு பண்ணியிருக்கான், அதனால அந்த மாதிரி சொல்ல முடியுமா? ஒரு ஸ்திரீ இப்படி சொல்ல முடியுமா? அநேக இடத்துல ஸ்திரீகள் பேசும்போது அது ஸ்ட்ராங் ஆயிடும். ஆனா அந்த இடத்துல தனி அறையில யார் இருந்தாங்க? அவன் தேவனுக்கு பயந்தான் என்று வாசிக்கிறோம். தேவனுக்கு விரோதமா என் பாவம் செய்வது எப்படி என்று அவர் நின்னாரு. அதனாலதான் யோசிப்பு என்ன பண்ணாரு? கர்த்தரால உயர்த்தப்பட்டாரு. அநேக நேரத்துல நம்ம என்ன பண்ணிடுறோம்? இப்படிப்பட்ட காரியம் நம்ம செய்து செய்து என்ன பண்றோம்? நான் இப்படிதான் நினைச்சு யோசிப்பை குறித்து பார்க்கும்பொழுது யோசிப்பு என்ன பண்றாரு? இப்படிப்பட்ட காரியத்துல எல்லாத்துலயும் என்ன பண்ணாரு? தனிப்பட்ட விதத்துல அந்தரங்கத்துல அவர் என்ன பண்ணாரு? உண்மையுள்ளவரா இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? வெளியில உயர்த்தினாரு. அப்ப நாம எப்படி இருக்கிறோம்? அண்ணால் எப்படி இருந்தாங்க? தனிப்பட்ட விதத்துல அவங்க என்ன பண்ணாங்க? அந்த இருதயத்துல அந்த குணங்களை வச்சிருந்தன. அதான் வெளியில என்ன பண்ணாரு? கணவனால கர்த்தரால அவங்க என்ன பண்ணாங்க? புகழப்பட்டாங்க. சரி, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அண்ணாலை குறிச்சு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அவங்க எந்த இடத்துலயுமே பேசவே இல்லை. ஆனா குழந்தைலாம் பிறகுது, குழந்தை பிறந்த பிறகு அப்பயும் ஆண்டுடைய சமூகத்துல போய் ஜெபம் பண்ணி என்ன சொல்றாங்க? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் கலிகூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க பிரச்சனை தீர்ந்த போது
ஜெபம் பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். பிரச்சனை இருக்கும்போதும் தேவாலயத்துக்கு வந்தாங்க. எனக்கு இப்போ குழந்தை பிறந்துச்சு, நான் பிஸியா இருக்கிறேன் அப்படின்லாம் இல்லை. நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடுறோம், ஒரு குழந்தை வேணும் வேணும் வேணும்னு கேட்குறோம் ஆண்டோடைய சமூகத்துல. ஆனா அந்த குழந்தை பிறந்த உடனே இந்த குழந்தை இருக்கிறனால எனக்கு ஆலயத்துக்கே வர முடியலங்க, பாப்பாவை பார்த்துக்கணுங்க, பாப்பா தூங்கவே மாட்டாங்க, பாப்பா எப்பவுமே அழுதுட்டே இருக்கிறாங்க, இப்படி பாப்பா மேல சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இவங்களுக்கும் ஒரு குழந்தை பிறந்தது. இவங்களும் என்ன பண்ணாங்க, தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தாங்க. வேண்டுவதற்கு குழந்தை இல்லாததுக்கு முன்பும் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தாங்க. இப்ப குழந்தை பிறந்த பிறகும் தேவனுடைய ஆலயத்துக்கு வராங்க. அங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, என் இருதயம் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, உங்களுடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். அப்ப ஆண்டவரே சொல்றாங்க, ஆண்டவரே என் இருதயம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நான் எப்படி இருக்கிறேன், என் ரட்சிப்பின் தேவனால என்ன பண்றேன், சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்கிறேன். ஆனா பெண்ணினால குறிச்சு அவங்க சொல்றாங்க பாருங்க, இனி மேட்டுமையான பேச்சை பேசாதிருங்கள். அந்த பெண்ணினால கிட்ட போய் சொல்லல, நமக்கு அறிவுறுத்துறாங்க. அவங்க ஜபத்திலே சொல்றாங்க பாருங்க, இனி மேட்டுமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பலவான்களின் வில் முறிந்தது. ஒருவேளை பெண்ணினா நினைச்சிருக்கலாம், நான் எவ்வளவு பலமுள்ளவர் தெரியுமா, நான் 10 குமாரரை பெற்றெடுத்தேன், உனக்கு ஒண்ணு கூட பெற்றெடுக்க முடியலையே, நீ பலவீனமானவன் நினைச்சு அண்ணால குறிச்சு பெண்ணினால் ஒரு மாதிரி நினைச்சிருக்கலாம். அதான் இந்த இடத்துல போட்டிருக்கு, பலவான்களின் வில் முறிந்தது. திருப்தியா இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள். ஒருவேளை இவங்க இந்த வார்த்தையை அன்னைக்கு பெரியநாள் கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா இந்த குழந்தை பெற்றெடுத்திருக்க முடியாது. இனி மேட்டுமையான பேச்சு பேசாதீங்க, பெண்ணினாலே நீ ரொம்ப பேசுறல்ல, அதெல்லாம் பேசாத, என்னை திட்டல அப்படிலாம் வந்து ஒரு வார்த்தையை கூட என்ன பண்ணல, பெண்ணினாள் கிட்ட சொல்லல. இந்த வார்த்தைகளை யாருக்காக அறிவுறுத்தி கொண்டிருக்காங்க, நமக்காக அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு நாள் பெண்ணினாள் இப்படிதான் பேசினா, மேட்டுமையான பேச்சை பேசினா, அகந்தியான பேச்சை பேசினா. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு குழந்தைய கொடுத்து என்ன பண்ணாரு, என்னை உயர்த்தி வைத்திருக்கிறாள். மலடியாய் இருந்தவள் 7 பெற்றெடுத்தார் என்று பார்க்கிறோம், 7 பிள்ளைகளை பெற்றெடுத்தார் என்று வாசிக்கிறோம். அப்போ ஒரு காலத்துல நம்மளால ஒண்ணுமே முடியல, அநேக கற்றுக் கொடுக்கலாம், நீ இப்படிலாம் அமைதியா இருந்தா வேலைக்கு ஆகாது, பேசு, நீ ஏதாவது பேசு, இல்லைன்னா அவன் என்ன பண்ணிடுவா, உன் தலைக்கு மேல ஏறிடுவா, உன் தலைக்கு மேல ஏறி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, சகோதரர்களுக்கா இருந்தாலும் சகோதரிகளுக்கா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, கற்றுக் கொடுப்பாங்க வெளியில இருக்கவங்க. ஆனா இவங்க யாருடைய பேச்சுமே கேட்கல, அவன் அமைதியா இருந்ததுனால்தான் இந்த காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்க முடிந்தது. அப்ப நாம பொறுமையோடு இருக்கிறோமா? யாராவது நம்மளை துன்பப்படுத்தும் பொழுது, நம்மளை துக்கப்படுத்தும் பொழுது, நம்ம இருதயத்தை மனமடிவாக்கும் பொழுது நாம இப்படிப்பட்ட சூழ்நிலையில பொறுமையோடு இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. நீங்க இப்படி இருந்தீங்கன்னா சாமுவேல் என்கிற ஒரு கனியை வெளிப்படுத்துவீங்க. அண்ணால் பொறுமையா இருந்தனால்தான் அவங்க கீழே வேர் பச்சிருக்காங்க. அவங்களுடைய வேர் எங்க இருக்குன்னா மேலேயே இல்லைங்க, கீழே வேர் பச்சிருக்கு. எப்பவுமே பாத்தீங்கன்னா நிறை கூட என்ன பண்ணாது, தழும்பாது. அப்போ அநேக நேரத்துல நான் 25 வருஷம் விசுவாசி, நான் முழு கூடம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். நீங்க 25, 30, 40, 50 எவ்வளவு இருந்தாலும் அது மெயின் கிடையாதுங்க. நம்ம தழும்பி கொண்டு இருக்கிறோமா? பொறுமையோடு இருக்கிறோமா? தாழ்மையோடு இருக்கிறோமா? உங்க சுயம் அடிக்கடி எழுப்பி கொண்டு இருக்கிறதா? யோசிச்சு பாருங்க. ஒரு விசுவாசி நல்ல அந்நிய பாஷை பேசிட்டே இருக்கிறதுனால ஆண்டவர் நம்பிட மாட்டாரு. இப்படிப்பட்ட காரியங்கள் வெளிப்படும் பொழுதுதான் ஆண்டவர் நம்மளை நம்புவார். புரியுதுங்களா? அப்ப நம்ம இந்த நாளில கேளுங்க, ஏசப்பா இந்த அண்ணாலை குறிச்சு நாங்க வாசிக்கும் பொழுது நிறைய காரியங்களை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்திருக்கிறார். அண்ணாலை குறிச்சு பாருங்க, தள்ளாடினவள் வளத்தினால் இடை கட்டப்பட்டார். இந்த வசனம் எல்லாம் உங்களுக்கு 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தை பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. அதுல ஒரு சில காரியத்தை மட்டும் தான் என்ன பண்ணிருக்கிறேன், ஒரு சில காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். தள்ளாடினவர்கள் பலத்தினால் இடை கட்டப்பட்டார்கள், பசியா இருந்தவளோ இனி பசியா இரார்கள். ஒருவேளை நீங்க பசியா இருந்திருப்பீங்க, இப்ப நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, பசியா இருக்க மாட்டீங்க. அவன் என்ன பண்ணா, பட்டினியா இருந்தால் பார்த்தோம், அழுது கொண்டு இருந்தால் பார்த்தோம். அப்போ பசியா இருந்தவளோ இனி பசியாகிறார்கள், மலடியா இருந்தவள் என்ன பண்ணா, பிள்ளைகளை பெற்றெடுத்தால் பார்க்கும். அப்போ அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமா இருக்கிறார். ஆண்டவர் தான் கற்பத்தை அடைச்சாரு. அந்த இடத்துல நம்ம பொறுமையா இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்மள உயர்த்துகிறார். அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு, அவர் தாழ்த்தும் போது அமைதலா இருக்கிறோமா யோசிச்சு பார்க்கணும். அப்ப அண்ணல் அமைதலா தேவனுடைய சமூகத்துல இருக்கும் பொழுது, இருதயத்தை ஊற்றும் பொழுதுதான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, அண்ணலை உயர்த்தினார். அதே போல
நாம என்ன பண்ணுவோம், அவள் கீழே வேர் பற்றி மேலே சாமுவேல் என்கிற கனியை கொடுத்தாள். இந்த நாட்களில இனி எனக்கு என்ன பிள்ளையா பிறக்க போகுது நீங்க நினைக்கிறீங்க? கீழே வேர் பற்றி மேலே சாமுவேல் என்கிற அநேக நம்மள பகுதியில இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளை பெற்றெடுக்கும்படியா இந்த நாளில் கேட்போம். அதே போல கடைசியாக மரியாதை குறித்து ஒரு சில காரியத்தை மாத்திரம் நம்ம வாசிப்போம். புதிய ஏற்பாட்டுல இயேசுவின் தாயாகிய மரியாதை குறித்து நம்ம வாசிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல பார்ப்போம். மத்தேயு 1:18. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவர் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானார் என்று காணப்பட்டது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா யோசேப்பு இந்த அம்மாவுக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவங்க என்ன பண்ணாங்க, பரிசுத்த ஆவியினால கர்ப்பமானார். அந்த மனுஷன் கூட என்ன பண்ணுவாரு, நமக்கு ஒரு திருமணத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்காங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் மனைவி கர்ப்பமா இருக்கிறாங்க. அப்ப அவங்க வந்து சொல்றாங்க, நான் வந்து பரிசுத்த ஆவியினால தாங்க கர்ப்பமா இருக்கிறேன்னா யாராவது நம்புவாங்களா? யோசிச்சு பாருங்க. மரியாதை என்ன பண்ணாங்க, அந்த இடத்துல எதுவுமே பேசலைங்க. ஆண்டவராக தான் அவருடைய இருதயத்தை மாற்றினாரே தவிர மரியாதை தன்னுடைய நீதியை வெளிப்படுத்தணும்னு என்ன பண்ணல, எதையுமே பேசவே இல்லை. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல நாம் பார்ப்போம். லூக்கா 1:27. தாவீதின் வம்சத்தான் ஆகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மரியாள் என்ன பண்ணாங்க, ஒரு கன்னிகை, அழகா தெளிவா போட்டிருக்காங்க ஒரு கன்னிகை. ஆனா இப்ப அவங்க எப்படி இருக்காங்க, கர்ப்பவதியா இருக்காங்க, ஆனா திருமணம் ஆகாமலே. அப்போ அவங்க எதற்காக இதெல்லாம் சகிச்சாங்கன்னா, என்னுடைய பெயர் கெட்டு போனாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவருக்காக என்ன பண்றேன், ஒரு குழந்தைய பெற்றெடுக்க போறேன். அநேக நேரத்துல நம்ம என்ன பண்றோம், என்னுடைய சுயம், நான் எவ்வளவு பரிசுத்தம் தெரியுமா, நான் எவ்வளவு நீதி தெரியுமா, என்னுடைய நீதி என்ன தெரியுமா, அப்படிதான் நம்ம பேசி நம்முடைய நீதியை வெளிப்படுத்த பார்க்கிறோம். ஆனா அந்த மரியாள் என்ன பண்ணாங்க, அந்த இடத்துல பொறுமையா இருந்தாங்க. அந்த தாயார் அந்த இடத்துல அந்த நாட்களில திருமணத்துக்கு முன்பாகவே கர்ப்பம் தரிக்கப்பட்ட என்ன பண்ணுவாங்க, கல்லெறிந்து சாகடிப்பாங்க. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் பரவாயில்ல, நான் கல்லெறிந்து சாகணும்னாலும் பரவாயில்ல சொல்லிதான் இந்த காரியத்துக்கு என்ன பண்ணாங்க, உடன்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு எவ்வளவு ஒரு அசிங்கமான வார்த்தைகள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. மரியாதை நிறைய பேர் தூஷிச்சிருப்பாங்க. நிறைய பேர் பார்க்கும் பொழுது பார்வையாலே என்ன பண்ணுவாங்க, ஒரு மாதிரி சாகடிச்சிருப்பாங்க, வார்த்தைகளால சாகடிச்சிருப்பாங்க. ஆனா ஒரு இடத்துல கூட மரியாதை தன்னை வெளிப்படுத்தணும். யோசேப்புக்கு மட்டும்தான் தெரியுது பரிசுத்த ஆவினால இவங்க கர்ப்பம் தரிச்சிருக்காங்க. நானே எல்லாத்தையும் போய் நான் பரிசுத்த ஆவினால கர்ப்பம் தரிச்சிருக்கேன் அப்படிலாம் யார்கிட்டையுமே அவங்க சொல்லல. அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணாங்க, சுயத்தை சாகடிச்சாங்க. நான் தான் என் பரிசுத்த வெளிப்படுத்தணும், என்னை நான் வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா அந்த அம்மாவுடைய வயிற்றுல ஏசப்பா பிறந்திருக்க முடியாது. அப்ப அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணாங்க, தன்னை தாழ்த்தினார்கள். ஒரு நாள் அவர்களை தூஷித்தவர்கள் எல்லாம் இந்த நாளில் என்ன பண்றாங்க, அவங்க வணங்கி கொண்டு இருக்கிறாங்க, போற்றி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு காலத்துல நம்ம தூஷித்தவர்கள் எல்லாம் நம்ம உயர்த்தணும், உயர்த்தி பேசணும்னு நினைச்சீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் வைக்கிறார் ஆண்டவர். என்ன பண்றாரு, நீ இந்த இடத்துல இப்படி இருந்தீன்னா உன்னை மேன்மைப்படுத்துவேன். அப்ப நம்ம யோசிக்கணும், ஏசப்பா நான் எப்படி இருக்கிறேன், இந்த இடத்துல சரியா இருக்கிறேனா, இந்த இடத்துல என் நீதியை நான் வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறேன்னா, கர்த்தரனை பார்க்கிறார் உண்மை. ஆனா கர்த்தர் மாத்திரமல்ல, இந்த உலகத்துக்கு நம்மளை வெளிப்படுத்த நம்மளால முடியாதுங்க. ஒருவேளை நீங்க உங்களை வெளிப்படுத்தணும்னு நினைத்தா உங்க நீதி வெளியரங்கமாகாது. கர்த்தர் தான் நம்மளுடைய நீதியை வெளிப்படுத்தணும். அநேகத்துல பாடுறோம், நீதி வெளிச்சத்தை போலாக்கினேன். அப்ப நம்மளுடைய நீதியை ஆண்டவர் வெளிச்சத்தை போல மாற்றணும்னா அந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கணும், மரியாதை போல அமைதலோடு இருக்கணும், நிதானமா இருக்கணும், பொறுமையோடு இருக்கணும். நம்மள பேசுவாங்க, நீங்க ஏதோ தப்பு செஞ்சுட்டா போல அதனாலதான் வந்து இப்படிலாம் பேசுவாங்க, அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. ஆனா நாம அந்த காரியத்துக்கு உடன்படாம உண்மையுள்ளவர்களா இருந்தால் நிச்சயமா ஆண்டவர் நம்முடைய நீதி என்ன பண்ணாரு, வெளிப்படுத்துவாரு. ஒருவேளை நான் எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டு ஆண்டவருடைய நீதியை வெளிப்படுத்துவார், நிச்சயமா வெளிப்படுத்த மாட்டார். அநேக நேரத்துல நம்ம என்ன பண்ணிடுறோம், விசுவாசிகளாக நாம தவறுகளை செஞ்சுட்டு ஆண்டவருடைய பக்கம் இருக்கணும், என் நீதியை என்ன நீதி ஆண்டவர் வெளிப்படுத்துவார் யோசிச்சு பாருங்க. மரியாள் ஒருவேளை தவறு செய்தவர்களா இருந்தா அவனுடைய நீதி வெளிப்பட்டிருக்காரு.
உண்மையிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினதுனால அந்த பிள்ளை, ஏன்னா அநேகருக்கு எல்லாருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாய் வெளிப்பட்டார். அப்போ மரியாள் கிட்ட எப்படி இருந்தாங்க? மரியாள் கிட்ட அந்த கனி வெளிப்பட்டது. அப்போ அவங்க கீழே வேர் பற்றிருந்தாங்க. என்ன அழித்து கொண்டு நான் என்ன பண்ண போறேன்? என் பெயரை அழித்து கொண்டாக நான் கர்த்தருடைய நாமத்தை வெளிப்படுத்த போகிறேன். அநேக நேரத்துல கர்த்தருடைய நாமத்தை நம்ம வீதியில வழங்கிட்டு நம்ம பெயரை உயர்த்தி கொண்டு இருப்போம். இவங்க அப்படி இல்லை, தன்னுடைய பெயரை அழித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த ஆரம்பித்தாங்க. இந்த நாட்களில மரியாதை போல நம்ம இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. மரியாதைக்குள்ள இருந்த அந்த நற்குணங்கள் நம்ம கூட இருக்கா? இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கீழே வேர் பற்றினதுனால தான் மேலே நல்ல கனிகளை கொடுக்க முடிந்தது. அப்ப நாம கீழே வேர் பற்றி இருக்கிறோமா? கீழே வேர்படுத்தினா இந்த 3 நபரையும் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர், இந்த வார்த்தை வந்துட்டே இருக்கும். 3 பேரையும் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் தான் பரிசுத்த ஆவியானவர் இல்லை. யோசேப்பை குறித்து பார்த்தீங்கன்னாலும் தேவ ஆவியினால் அப்படி வரும். அண்ணனை குறித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவரின் கொம்பை உயர்த்தினார், என்னை அபிஷேகம் பண்ணினார் என்ற வார்த்தை வரும். மரியாதை குறித்து பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டிருந்தாங்க. அப்போ நாம பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டிருந்தா வெறும் அந்நிய பாஷை பேசுறது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு கேரக்டர் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? மாற்றிக்கொண்டே இருப்பாரு. ஒவ்வொருத்தரையும் நம்ம பார்த்தோம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழலில் இருந்து வராங்க. ஒருத்தர் எப்படி இருந்தாரு? யோசேப்பு குடும்பத்தாரால, தன் எஜமானால, தன் சகோதர, அந்த குடும்பத்துல இருந்த ஒரு நபராலேயே அவங்க என்ன பண்ணாங்க? யோசேப்பு தவறானவர் என்று சிறையில் அடைக்கப்பட்டாரு. அண்ணால குறிச்சு பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லை, அதனால அப்பா என்ன பண்ணாங்க? ஆனா மரியாளுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க? தவறான ஒரு பெயரோடு வாழ்ந்தாங்க. இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா சுயத்தை வெறுத்ததுனாலதான் இன்னைக்கு சாட்சியாய் வாழ முடிந்தது. வேதத்தில் நம்முடைய பெயர்கள் பங்கேற்க முடிந்தது. தேசத்தில் நம்ம இந்த நாட்களில் பேசி கொண்டிருக்கிறோம். நம்மளை அழிச்சு கொண்டிருக்கிறோமா? நம்முடைய சுயம் அழிந்து கொண்டிருக்கிறதா? யோசிச்சு பாருங்க. எனக்குள்ள சுயம் இருந்துச்சுன்னா, என்ன அவங்க இப்படி பேசிட்டாங்களே, என்ன இப்படி நடத்திட்டாங்க, நான் கேட்பேன், நான் கேட்டே ஆவேன். கர்த்தருடைய சமூகத்துல ஒரு 40 நாள் உபவாசம் போட்டு அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னா உங்க சுயம் சாகவே இல்லை. கோபம் வரதாங்க செய்யும். எல்லாருக்குமே கோபம் வரும். நம்மளை யாராவது தவறா பேசிட்டா, இல்லை நம்மளை குறித்து ஏதாவது நடந்துட்டா கண்டிப்பா கோபம் வரும். கோபம் வரலாம் நம்ம மனுஷனே கிடையாது. ஆனா நம்மளுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கு? நம்மளை பேசிட்டு அவங்க பாதிக்கப்படும் பொழுது சந்தோஷப்படுறோமா? யோசிச்சு பாருங்க. என்னை பேசிட்டால அதனால தான் அவங்களுக்கு இப்படி நடந்துச்சு, என்னை பேசிட்டாங்கள அதனால தான் அவங்க குடும்பத்தில் இப்படி நடந்துச்சு, இப்படி நம்ம சொல்லி காட்டுகிறவர்களா இருக்கிறோமா? இல்லை, ஆண்டவர் பார்த்து கொள்வார். அநேக நேரத்தில் அதான் சொல்றேன், எங்க ஆபீஸ்ல நான் இருக்கும் பொழுது என்னை ஒடுக்கின ஒவ்வொருவருக்கு முன்பாக ஆண்டவர் என்ன பண்ணாரு? உயர்த்தினார். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் என்னுடைய திருமணம் நியமிக்கப்பட்டது. அப்போ நாம் எவ்வளவு ஒடுக்கப்படுகிறோம் என்பது முக்கியமல்ல, அந்த ஒடுக்கத்துல நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதுதான். அதற்கு பிற்பாடுதான் நம்முடைய கனிகள் வெளிப்படும். நாம சகிக்கிறவர்களா இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. எத்தனையோ வேத வசனங்கள் நிறைய பேருடைய வாயில வருது, ஆண்டவர் என்னோட கூட பேசுறாரு, ஆண்டவர் கிட்ட திட்டம் தெளிவா பேசுறாரு, இந்த வார்த்தைகளை கொடுத்தாரு. இதுல சந்தோஷப்படுறது இல்லைங்க. இந்த வார்த்தை நீங்க எத்தனை வருஷங்கள் கீழ்படிச்சிருக்கீங்க? வார்த்தையை கேட்டு அந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் நம்ம அதுக்கு கீழ்படிச்சிருக்கிறோமா? என் சுயம் செத்துடுச்சா? என் ஜென்ம சுவாபம் திரும்ப அடிக்கடி எழும்பி கொண்டு இருக்கிறத யோசிச்சு பாருங்க. நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்த சுவாபங்கள் இன்னமும் இருக்குன்னா நிச்சயமா நம்மளுடைய ஜென்ம சுவாபங்கள் சாகல. அப்போ ஆவியானவருக்குள்ள நீங்க நிரம்பி செபிக்கும் பொழுதுதான் நம்மளுடைய ஜென்ம சுவாபங்கள் சாகும், சுயம் செத்துரும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அடிக்கடி ஜெபம் பண்ணுங்க. இசப்பா யோசிப்பை போல கர்த்தர் யோசிப்போடு கூட இருந்தாரு இந்த சொல்லிட்டே இருக்கிறதுக்காக நம்மளை அழைக்கல. கர்த்தர் உங்களோடு கூட என்னோடு கூட இருக்கிறாரா? யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு நேரமும் இருக்கிறாரா? அண்ணல் ஆண்டரை உயர்த்தி பாடுகிறது போல நம்மளால உயர்த்தி பாட முடிகிறதா? மரியாள் கர்த்தரை துதித்தாங்க. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை நம்ம பார்க்கிறோமே. அப்ப இந்த மரியாதை கூட ஆண்டவர் என்ன பண்ணாரு? எதற்காக ஒரு கன்னிகையை தெரிந்து கொண்டு எதற்காக அவங்களை நடத்தினார்னா, இவங்க இந்த நேரத்துல இவங்க கனி கொடுப்பாங்க, இவங்க எனக்கு கீழே வேர் பற்றிருக்கிறாங்கன்றது யாருக்கு தெரியும்?
ஆண்டவருக்கு தெரியும். அப்ப இந்த நாளில உங்களையும் என்னையும் ஆண்டவர் நம்பணும். நம்ம கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்கிறவர்களா இருக்கிறோமா? அநேக நேரத்துல ஊழியர்களாக நாங்க யோசிக்கிற காரியம், இவ்வளவு கஷ்டப்பட்டு வார்த்தைகளை எடுக்கிறோம், இவ்வளவு வார்த்தைகள் புறப்பட்டு வருது, எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் போறாங்களே தவிர அந்த மாற்றங்கள் வெளியில வரலையே. ஊழியர்களாக எங்களுக்கு வேதனை என்ன தெரியுமா? நல்ல வார்த்தைகளை கொடுக்கிறோம், எங்களுக்கு நீங்க மார்க் போடுறதுக்காக உங்களை நாங்க அழைக்கல. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கீங்க? எங்களை நடத்துறவங்க அவங்கள பார்த்துதான் நாங்க இந்த நாட்கள்ல கனி கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வார்த்தைகளை கேட்டுதான் இந்த நாட்கள் நாங்கள் கனி கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா நீங்க எங்களுடைய வார்த்தைகளை கேட்டு, பவுல் சொல்றாரு இல்லையா, என்னை போல நீங்கள் மாற வேண்டும். எங்களை போல நீங்க மாறுறீங்களா? இல்ல எங்களை போல நீங்க கனி கொடுக்கிறவர்களா இருக்கிறீங்களா? எங்களை போல இல்லைனாலும் பரவாயில்ல, ஏசப்பாவை போல, இல்ல இந்த யோசேப்பை போல, அண்ணாலை போல, மரியாதை போல, நம்ம ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நபரை குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த சுவாபங்கள் எல்லாம் நம்ம எடுத்தோம்னா நமக்குள்ள கெட்ட குணங்கள், கெட்ட சுவாபங்கள் இருக்காது. நம்மளே ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்கிறவர்களாய் ஆண்டவர்களை மாற்றுவார். இந்த நாள் ஆண்டவருடைய சமூகத்துல இருக்கிற இடங்களை கண்களை மூடி, ஏசப்பா ஆண்டவரை இவ்வளோ வார்த்தைகளை கேட்டு கூட என் இருதயத்தை நான் கடினமாக்க கூடாது ஆண்டவரே, நான் இருக்கிற வண்ணமாகவே இருப்பதற்காக ஆண்டவர் நம்மளை அழைக்கல, ரட்சிக்கலைங்க. நமக்குள்ள அந்த ஜென்ம சுவாபம் உள்ள இருந்துட்டே இருந்துச்சுன்னா எதற்காக நம்ம ரட்சிக்கப்படணும்? யோசிச்சு பாருங்க. கேளுங்க, ஏசப்பா நான் ரட்சிக்கப்பட்டனா என் ஜென்ம சுவாபம் மாறணும், நான் மாறணும், எனக்குள்ள இருக்கிற காரியம் எல்லாம் மாற்றப்படணும். அந்த சமூகத்துல அப்படியே இருக்கிற இடங்களில ஒருவேளை அழ முடிஞ்சு அழுது கேளுங்க, ஏசப்பா அடிக்கடி எனக்குள்ள எழுவுறது ஜென்ம சுவாபம், பழி வாங்குகிற குணம், கசப்பு, ஆண்டவரே வெடுக்கு வெடுக்கு பேசுறப்பா, தேள் கொட்டுற மாதிரி பேசுறேன் ஏசப்பா, ஆனா தேவனை நான் தேன் போல பேசுறேனே, இப்படிப்பட்ட காரியத்தை நான் என்னிடத்துல எடுத்து போட்டு தகப்பனே, எப்போ ஒரே மாதிரி நடக்க, எப்பொழுது ஆண்டவரை யோசேப்பை போல இருக்க, எப்பொழுது அண்ணாலை போல இருக்க, எப்பொழுது மரியாதை போல எல்லாவற்றையும் சகிக்க எனக்கு கிருபை தாங்கப்பா, பொறுமையை தாங்கப்பான்னு கேட்போமா? ஆண்டவரே இந்த உலகம் எங்களை பழித்து பேசலாம்ப்பா, இந்த உலகம் எங்களை வெறுத்து பேசலாம்ப்பா, தூஷிக்கிட்டோம்ப்பா, ஆனால் ஆண்டவரே எங்கள் நீதியை நீங்க வெளிப்படுத்துவீங்க, ஆண்டவரே என் நீதியை நீங்க வெளிப்படுத்துவீங்க சொல்லி அவனுடைய சமூகத்துல கேட்போமா? ஏசப்பா எங்கள் நீதி எல்லாம் அழுக்கான கதை, நீங்க ஜெபிக்கும் பொழுது அப்படி ஜெபிக்கணும், ஆனால் உங்கள் நீதியை வெளிப்படுத்துகிற தேவன் இந்த நாளில் ஒருவேளை ஆண்டவரே நான் இப்படியெல்லாம் இருக்கிறேனே, யோசேப்பை போல நான் சகித்து கொண்டு இருக்கிறேனே, அண்ணால போல என் துக்கத்தை என் இருதயத்துல வச்சிருக்கிறப்பா, ஆண்டவரே மரியாதை போல தகப்பனே, ஆண்டவரே என்னை எல்லாரும் ஒரு மாதிரி பேசினாலும் என்னை நடத்தினாலும் ஆண்டவரை பொறுமையோடு இருக்கிறேனே நீங்க நினைச்சா ஆண்டவர் நிச்சயம் உங்களை என்ன பண்ணுவாரு? இன்னும் உயர்த்த மேன்மை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை எனக்குள்ள இப்படிப்பட்ட காரியம்லாம் இல்லை ஆண்டவரே, அப்பா நல்ல குணம் இல்லையே, நல்ல காரியம் இல்லையே நீங்க நினைச்சீங்கன்னா ஒரே ஒரு சொட்டு கண்ணீராக விட்டு கேளுங்க, ஏசப்பா இந்த நாட்களில தகப்பனே நம்ம திருவிருந்துக்கு எப்படி ஆயத்தப்படுவோமோ ஒவ்வொரு மாதமும் நீங்க ஆயத்தப்படுங்க, ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுங்க. திருவிருந்து கொடுக்கும் பொழுது மட்டும்தான் இல்லை, ஒவ்வொரு நாளும் கேட்கணும், எனக்கு நான் இப்ப எல்லாமே செய்யறேன்னு எனக்கு ஒண்ணுமே நடக்கலையே நீங்க நினைக்கலாம். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டோம், தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயம் என்று சடுதியில் நாசமடைவான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அப்போ ஆண்டுடைய வார்த்தை வந்துகிட்டே தான் இருக்கு. நம்ம திருவிருந்து எடுக்கும் பொழுதுதான் நம்மளை பரிசுத்தப்படுத்தணும் இல்லை, ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்துங்க. ஒவ்வொரு நாள் ஆண்டு கேளுங்க, ஏசப்பா ஆண்டவர் இன்றைக்கு உங்களோட வருகை இருக்குன்னா, இந்த நிமிஷம் இருக்குன்னா என்னால உங்க சமூகத்துல வர முடியுமாப்பா? நான் ஆயத்தமா இருக்கிறேன். நான் யோசிச்சு பாருங்க, நமக்கெல்லாம் என்ன ஒரு நினைப்புன்னா, ஆண்டவர்லாம் இப்ப வர மாட்டார், எல்லாரும் சொல்றது என்ன, ஏசப்பா வருவார் வருவார் சொல்லிட்டு இருக்காங்க, ஆனா இன்னும் வரலையே, அதனால தாமதித்து கொண்டுதானே இருக்கிறாரு, அதனால நம்ம வரும் பொழுது நம்ம ஆயத்தப்படுத்தி கொள்ளலாம். இல்லைங்க, ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுத்துங்க. ஒவ்வொரு இரவும் ஆண்டோடைய சமூகத்துல கடந்து செல்லும் பொழுது ஆண்டு சொல்லுங்க, ஏசப்பா இன்னைக்கு உங்களுக்கு பிரியமில்லாத நான் பேசினேன் மன்னிங்கப்பா, நான் யார்கிட்ட பேசாம இருந்தேன்னா எனக்கு உணர்த்துங்கப்பா, நான் யாரோட பகையோடு இருந்தேன்னா, நம்ம பகையோடு கூட நம்ம படுக்கைக்கு செல்லக்கூடாது. இந்த நாளில் கேளுங்க, ஏசப்பா இப்படிப்பட்ட சூழ்நிலை நான் காணப்பட்டேன்னா என்னோடு நீங்க உணர்த்தின காரியத்தை நான் மாற்றிக்கொள்ள எனக்கு கிருபை தாங்கப்பா, என்னை மாற்றுங்கப்பா, என்னை உணர்த்துங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் நீர் எனக்குள்ள கடந்து வருவீராக தகப்பனே, இயேசுவே நீங்க மனம் இறங்குங்க கேட்போமா? ஆவியானவரே நீர் மனம் இறங்கி ஆண்டவரே இந்த விஷயத்துல எங்களுக்கு கிருபை செய்வீராக தகப்பனே.
என்னோட ஜென்ம சுவாபம் எனக்குள்ளாய் எழும்புகிற ஆண்டவரே, இந்த ஜென்ம சுவாபங்களை அழிப்பிறாங்க. சுயம் எழும்பக்கூடாதுப்பா. அடிக்கடி சத்துரு உன்னை சொல்லிட்டாங்க பத்தியா, உன்னை பேசிட்டாங்க பத்தியா, உன்னை எவ்வளவு அசிங்கப்படுத்திட்டாங்கல்ல, இப்படியெல்லாம் சொல்லிட்டே இருப்பான். இதையெல்லாம் நம்ம வாங்காதபடி ஆண்டவர் சொல்லுகிற சுயம் சாகணும், உன்னையே வெறுத்து விட்டாதான் அப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும்பொழுது, ஏசப்பா நான் என்ன வெறுக்கிறேன்ப்பா, இனி என்னுடைய சுயம் எழுவிடக்கூடாது என்று சொல்லி அவனுடைய சமூகத்துல கேளுங்க. ஏசப்பா ஆண்டவரே, நான் எப்படி இருக்கணும், என் பிள்ளைங்க அப்படித்தானப்பா வருவாங்க. ஆண்டவரே, இப்படிப்பட்ட சுவாபங்கள் எனக்குள்ளும் என் கணவருக்குள்ள என் பிள்ளைகளுக்குள்ள வந்துடக்கூடாதுப்பா, என் மனைவிக்குள்ள வந்துடக்கூடாதுப்பா. ஆண்டவரே, எங்களை மாற்றுன்னு சொல்லி குடும்பமா கேட்போமா அவனுடைய சமூகத்துல கேளுங்க. ஏசப்பா, இந்த நாளில நாங்கள் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுக்கிறவர்களா எங்களை மாற்றுங்க. ஆண்டவரே அப்பா, வெளியில வெறும் கனி மாத்திரம் அழகா அழகா அருமையா இருக்கிறது மாத்திரம் அல்ல, உண்மையா கீழே வேர் பற்றி இருந்தாலும் அந்த கனிகள் கூட சுவை உள்ளதா இருக்கும். அநேக நேரத்துல ஆப்பிள் பழத்தை பார்க்கிறோம், கொய்யா பழத்தை பார்க்கிறோம், கீழே இந்த வேர் பற்றி தான் மேல கனி கொடுக்குது. ஆனா ஒரு சில பழங்கள் தான் என்ன பண்ணுது, சுவை உள்ளதா இருக்கு. ஆனா அநேக பழங்கள் என்ன இருக்கு, கசப்பு தன்மை உள்ளதா இருக்கு. அப்படிப்பட்ட கனியை நான் கொடாதபடி அநேகருக்கு சுவை உள்ளவளாய் சுவையை தருகிற மகனாய் என்னை மாற்றுங்கப்பா சொல்லி ஆண்டு சமூகத்துல கேட்போமா. ஆண்டவரே, இந்த நாளில கேட்ட வார்த்தைப்படி தகப்பனே, ஒவ்வொருவரையும் ஆண்டவரே எங்களுடைய சுவாபங்களை மாற்றுங்கப்பா. அந்த ஜென்ம சுவாபங்களை எங்களுக்குள்ள அழியட்டும்பா. யோசேப்பு சிறு வயதுல பாதிக்கப்பட்ட எத்தனையோ வருடங்கள் கடந்த பிறகு தன் சகோதரரை பார்க்கிறார். ஆனா ஒரு நாள் அந்த பழி வாங்கணுன்ற அந்த எண்ணம் வரலையேப்பா, பழித்து பேசணுன்ற அந்த எண்ணம் வரலையே. அது போல எங்களை மாற்றுங்கப்பா, அண்ணால போல எங்களை மாற்றுங்கப்பா. ஊழியக்காரத்துல எதிர்த்து நிற்காதபடி தகப்பனே, அதே ஊழியக்காரிடத்துல தகப்பனே தன் குழந்தையை விட்டான் என்று வாசிக்கிறோமே, அது போல எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, மரியாதை பார்க்கிறோம், கீழே வேர் பற்றினதுனாதான் இயேசு என்கிற அந்த நல்ல கனி இந்த உலகத்தில் கொடுக்க முடிந்தது ஆண்டவரே. அப்பா, எங்களையும் ஆண்டவரே கீழே வேர் பற்றி மேலே நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களா நீர் இந்த நாளில் எங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம்பா. இந்த நாளை கேட்ட சத்தியத்தின்படி என் ஜனங்களை நீ நடத்தும் மாற்றும் ஆண்டவரே. அப்பா, இந்த வார்த்தைகளை கொடுத்து ஆண்டவரே இந்த நாட்களில் என் ஜனங்களோடு பேசியிருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். திருக்கரங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, நன்மையான காலவேளைக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு பேசின இந்த நல் வார்த்தைகளுக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவனை, உடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், இந்த காலை வேளையில உங்களுடைய வார்த்தைக்கு எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, எங்கள் வாழ்க்கையில நீர் பிரியப்படும்படியான ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த மாதம் கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தின ஆண்டவரே உடைய வாக்குத்தத்தத்தின்படி நாங்கள் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும். ஒரு யோசேப்பை போல, ஒரு அண்ணாலை போல, ஒரு மரியாதை போல எங்கள் வாழ்க்கை மாறட்டும் என்று சொல்லி எங்களை முற்றிலும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உடைய வருகை சமீபமாய் இருக்கிற சூழ்நிலைகள் காலங்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. எனவே உங்களுடைய ஜனங்களாகிய நாங்கள் இப்படிப்பட்ட சத்தியங்களுக்கு எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உங்களுடைய வருகைக்கு ஆயத்தமாக கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும். தொடர்ந்து நம்முடைய தேசத்தின் சூழ்நிலைகளை மனதில் வைத்து எல்லாவற்றையும் கர்த்தர் துரிதமாய் மாற்றி போட்டு ஆண்டவரே நீர் மீண்டும் எங்களை இயல்பு நிலைமைக்கு கொண்டு வாங்கப்பான்னு சொல்லி நம்ம ஒரு மனதோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சீக்கிரத்தில் இந்த வியாதி, இந்த கொள்ளை நோய் நம்முடைய தேசத்தை விட்டு வெளியேறும்படியாக ஒரு பெரிய விடுதலை ஆண்டவர் கட்டளையிடும்படி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்களுக்காக நாம் ஒரு மனதோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சீக்கிரத்தில் தேவனுடைய ஆலயங்களுக்கு இருக்கிற எல்லா தடைகள் விலக்கப்பட்டு மீண்டும் சபை கூடி வந்து தேவனை உயர்த்த ஆண்டவர் இரக்கம் பாராட்டும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தரே, இந்த திருக்கரத்தில் இந்த காலவெளிகளை தாழ்த்துகிறோம். எங்கெல்லாம் உடைய பிள்ளைகள் இந்த ஆராதனையில கலந்து கொண்டு உடைய நாமத்தை உயர்த்தினார்களோ அவர்களை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. தகப்பனே, இந்த ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக
ஆண்டவர் இந்த ஆராதனை பங்கு பெற்று ஒவ்வொருவரையும் கர்த்தரை உயர்த்தி மேன்மைப்படுத்தும். எல்லா மகிமை நீங்க எடுத்துக்குங்க. எங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you. இந்த ஆராதனை மூலமாக நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை சாட்சியாக சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் நல்லவர். God bless you.